صلوا على النبي اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. நம்ம எல்லாம் முஃமின்களாகவும் முஸ்லிம்களாகவும் படைத்து கண்மணி நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள் நிறைந்த உம்மத்திலே ஒரு அங்கத்தினர்களாக ஆக்கி அருள் புரிந்தானே அந்த அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் உண்டாகட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் அல்லாஹ்வை பற்றி பேசக்கூடிய, அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய இது போன்ற சபைகளிலே நம்மை எல்லாம் ஒன்று சேர்த்தானே அந்த அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் உண்டாகட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். ஒரு முறை சர்க்கார் நாயகம் தஃப்சீருடைய பாடத்தில் பாடம் எடுத்துறதுக்காக வந்தாங்க. புரோச்சேரியில் வந்து உட்காந்தா ஒரே இருமல், சளி பிடிச்சிருக்குது, மூக்கில் ஊற்றிக்கிட்டே இருக்குது, பாடம் நடத்த முடியலை. இப்போ பெரிய சும்ரா மாணவர்கள், 7வது சும்ரா 6வது சும்ரா மாணவர்கள்லாம் உட்காந்துருக்குறாங்க. இப்போ சர்க்கார் நாயகம் கேட்டாங்க, ரொம்ப சளி இருமலாக பிடிச்சிருப்பா, என்னப்பா பண்ணலாம் அப்படின்னு கேட்டான். கேட்டவுடனே ஒரு மாணவர் சொன்னார், இது மாதிரி எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு, ஒரு நாள் அப்படிதான் இருந்துச்சு. தானிச்சாரின்னு கடையில், நாட்டு மருந்து கடையில் விற்கிறாங்க, வாங்கி போட்டு அதோட சரியா போயிடுச்சு எஜமானே, அதே செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். இன்னொரு மாணவர் அவர் சொன்னார், எஜமானே எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு, மெடிக்கலில் கேட்டேன், சிட்டிசன் ஒரு மாத்திரை, ஒரு சின்ன மாத்திரை கொடுத்தான், அதை வாங்கி போட்டு அதோட க்ளோஸ் ஆயிடுச்சு, ஒரே டோஸ் அதோட க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்றாரு. நீ ஏதாவது சொல்லுப்பா. அடுத்த மாணவர்கிட்ட கேட்குறாங்க, வரிசையை ஒவ்வொரு சுற்றி உட்காந்துருக்குறாங்க சர்க்காரை சுற்றி. இன்னொரு மாணவர்கிட்ட கேட்டான், நீ என்னப்பா சொல்கிற அப்படின்னு கேட்டான். சும்மா அந்த நிலவேம்பு கஷாயம் இருக்குல்ல எஜமான், அதை குடிங்க எஜமான், அதோட சரியா போயிடும் எஜமான். இந்த நாட்டு மருந்து, இந்த மருந்துலாம் ஃபுல்லாக சைட் எஃபெக்ட் எஜமான், நல்லதே இல்லை, கஷாயம் குடிங்க அதோட சரியா போயிடும்டார். அடுத்த மாணவர் பார்த்து திரும்பினாங்க, சர்க்கார் கபசுர குடிநீர் எங்கள் வீட்டில் எல்லாம் அதான் குடிப்போம், கபசுர குடிநீர் இருக்கு, அது ரொம்ப நல்லது, கவர்மெண்ட்லேயே அதான் கொடுக்குறாங்க சர்க்கார். சரிம்மா நீ என்னம்மா சொல்ற அப்படின்னு கேட்டார். மிளகு ரசம் தான் சர்க்கார், ஒரு நேரம் மதியானம் சாப்பிட்டா சரியா போயிடும் சர்க்கார், சளி அதோட சரியா போயிடும் சர்க்கார். ஒரு மாணவர். இன்னொரு மாணவர் அமைதியாக உட்கார்ந்துருந்தார். ஏதாவது சொல்லுப்பா அப்படின்னு கேட்டாங்க சர்க்கார். சுடுதண்ணி குடிச்சாலே போயிடும் சர்க்கார், இது மாதிரி தேவையில்லை சர்க்கார் அப்படிங்கிறார். ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொன்று சொல்றாங்க. கடைசியா ஒரு மாணவர்கிட்ட கேட்டாங்க, எனக்கு எதுவும் தெரியல சர்க்கார், ஏதாவது ஒன்று சொல்லிதான் ஆகணும், ஏதாவது சொல்லுப்பா அப்படின்னு கேட்கறாங்க. அவரோட வைத்தியம் சொல்றாரு. சர்க்கார் எல்லாம் தண்டம், இத்தனை வருஷம் உட்கார்ந்து இருக்கிறீங்க, செய்யறதுக்கு முன்னாடி பாடம் வச்சிருக்கீங்க, எல்லாம் தண்ட சொல். அல்லாஹ் சொல்றான், ஒரு தீமையை கொண்டு அல்லாஹ் உன்னை தொட்டால் அவனை தவிர அந்த தீமை எவ்வளவு ஒழிக்க முடியாதுன்னு சொல்றான். யாராவது ஒருத்தவங்க அல்லாஹ்ட சொல்லுங்கன்னு சொன்னீங்களப்பா, அவன் ஒருத்தவங்க ஒழிக்க முடியும். இது எல்லாம் அல்லாஹ்வுடைய விளையாட்டு பொருட்கள், அஸ்பாபுகள், நமக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்துக்கிற அஸ்பாபுமா. இதன் பக்கம் திரும்ப சொல்றீங்கம்மா, ஒருத்தராவது அல்லாஹ்ட சொல்லியிருந்தீங்க, அல்லாஹ்ட சொல்லுங்க சர்க்கார், அல்லாஹ் சிவா வாக்கியமா சர்க்கார் சொல்லியிருந்தீங்கன்னா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். அத்தனை பேரும் கஃபாராவா இருக்கு, ஒருத்தரும் சொல்ல, அத்தனை பேரும் தண்டம். உனக்கு ஏதேனும் நன்மையை எல்லாம் நாடிவிட்டால் மொத்த உலகத்தை கொடுத்தாலும் அவன் நன்மை யாருமே தடுக்க முடியாது. எனக்கு ஷிஃபா கொடுக்கணும் நாடிவிட்டால், எனக்கு எல்லாம் இந்த மாதிரி ஆக்கணும் நாடிட்டா, எந்த சீசனோ சன்னே உங்களுக்கு முன்னாடி கொடுத்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது, அல்லாஹ் ஷிஃபா கொடுத்தே தீருவான். இதுவரைக்கும் நமக்கு உதவாதுன்னு சர்க்கார் சொல்லி காட்டுறோம். நமக்கு என்ன வயசுமா, கல்புக்குள்ள அஸ்பாபுகள் கொண்ட சிந்தனை போய் 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 முசப்பிபுல் அஸ்பாப் ஓட ஆரம்பிச்சிட்டோம். சபப் ஃபாஹி முசப்பிப் ஹர் ஜகா ஹர் ஆன் பாக்கி ஹை. சபப் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போயிடும். எந்த மிளகு ரசத்தை சாப்பிட்டு இன்னைக்கு ஆபியத்தா இருக்காங்களோ அதே மிளகு ரசம் திரு பேருக்கு ஃபுட் பாய்சன் ஆயிடுது, அதுவே அவர்களை மௌத்தாக்க கூடியதா ஆயிடுது. சபப் ஃபானிமா. இதே மாத்திரை, இதே கால்பால் மாத்திரை போட்டா காய்ச்சல் சரியா போயிடும் சொன்னீங்க, 10 மாத்திரையை ஒண்ணா உள்ள போடுங்க, போய் சேர்ந்துடுவீங்க.
இதே எதுக்கு நீங்க ஷிஃபா என்று சொன்னீர்களோ, எந்த நிலவேம்பு கஷாயம் ஷிஃபான்னு சொன்னீங்களோ, எந்த பட்டியல் போட்டீங்களோ, நீங்க எல்லாமே டாக்டர் ஆனீங்களோ, இது எல்லாம் இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு இருக்காது. ஒருத்தவங்களுக்கு நல்லா இருக்கும், ஒருத்தவங்க சைடு எஃபெக்ட் ஆயிடும். நீங்களே சொன்னீங்க மருந்து சைடு எஃபெக்ட் கொடுக்கும் சொன்னீங்க. உண்மையில் எஃபெக்டை கொடுப்பவனும் சைடு எஃபெக்டை கொடுப்பவனும் அல்லாஹ் மட்டும் கொடுப்பாமா அப்படின்னு சக்கான சொல்லிக்காங்க. சபபுகள் பக்கம் நம்ம சிந்தனை போகும். ஷேக் என்ன செய்யறாங்க? சபபு பக்கம் சிந்தனை போகாதவா முசப்பிபுல் அஸ்பாப் பக்கம் சிந்தனை கொண்டு போ. சக்கார் நாயகம் ஃபைசி நாயகத்துக்கு ஒரு நாள் உடம்பு சரியில்லாம இருந்துச்சு. தொடர்ந்து 2 மாசமா ஒரு மாசம் சளியே விடல. சக்கார் நாயகம் என்ன செஞ்சு, ஆமீர் நாயகம் வந்திருந்தாங்க. அவங்ககிட்ட போய் எஜமான் இந்த மாதிரி உடம்பு சரியில்லை எஜமான துவா செஞ்சு ஆயிரம் ஷிஃபா வருமானு சொன்னா அன்னைக்கு நைட்டே சரியா போயிடுச்சு. சக்கார் நாயகம் மறுநாள் பயால சொன்னாங்கன்னா, இத்தனை நாள்ல எந்த மாத்திரை போட்டேனோ அதுல ஒரு மாத்திரை அதிகமும் படுத்தல கம்மியாவும் ஆக்கலமா, ஒரு மாத்திரை அதிகமும் படுத்தல கம்மியாவும் ஆக்க, அதே மாத்திரை தான் போட்டேன். ஷேக் என்ன செஞ்சாங்க, ஆமீர் நாயகம் வந்தாங்க, என்ன செஞ்சாங்க, சபப நோக்கி காட்டினாங்க. எனக்கு இல்லன்னு சொன்னாங்க, சரியா போயிடுச்சுமா, நோய் சரியா போயிடுச்சுமா. ஷேக் நாயகம் சுஹூல் செய்யறன்னு இல்ல. நம்ம சக்கார் நாயகம் சொல்லுவாங்க, ஃபைசி நாயகம் மாத்திரை போடுவாங்க, ஒரு நாளைக்கு அப்படியே கொத்தா மாத்திரை எடுப்பாங்க. ஏன்னா எஜமானுக்கு உச்சந்தரையிலிருந்து உள்ளங்கால வரைக்கும் ஏதாவது நோய் வந்துகிட்டே இருக்கும். வலிமார்களுக்கெல்லாம் சோதனை கொடுப்பானா இல்லையா, எனக்கு பெடலை பிடிச்சிக்கிச்சு, பெடலில் பெல்ட் இருக்குமா, கண் பார்வை குறைஞ்சி போட்டு பெருசு சோடா பொட்டி மாதிரி பெருசா கண்ணை போட்டு விட்டான். எனக்கு சளி பிடிச்சிருக்குது, தொண்டை வலி இருக்குது, நெஞ்சு வலிக்குது, வயிற்று வலிக்குது, முட்டு வலிக்குது, எல்லா இடமும் பெயின் தான், எல்லாமே அல்சர் இருக்குது, உரப்பு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, உப்பு சாப்பிடக்கூடாது, சுகர் வந்துருச்சு, பிபி வந்து எல்லா நோயும் இருக்குது. இவ்வளவு மாத்திரை போற மாத்திரை எடுத்து வச்சு சக்கா சொல்றாங்க, மாத்திரை நீ ஏமாத்திர, நீ இருக்கிற நீ ஷிஃபா கொடுக்கிறேன்னு சொல்லி ஏமாத்திர என்ன, உண்மையே ஷிஃபா கொடுக்கிற இலாஹ் அல்லாஹ் மட்டும் தான், அவன் தான் எனக்கு ஷிஃபா கொடுப்பான். அந்த ஷுஹூத் இல்லாம எதுவும் சாப்பிட மாட்டான். அன்பர்களே, எப்ப ஷைக் சபபை நீக்கிறாங்களோ, கழட்டி விடுறாங்களோ, உடனே அல்லாஹ்வின் பக்கம் நம்ம பார்வை திரும்பிச்சு, அந்த நோய் ஷிஃபா ஆகுறது ஆகாம இருக்கிறது ரெண்டாவது, அந்த நோய் நம்ம விட்டு போகிறது ரெண்டாவது. அல்லாஹ் பொருந்திக்கிறான், அல்லாஹ் ராசி ஆயிடுறான் நம்ம மேல, அல்லாஹ்ட்ட இருந்து வரக்கூடிய இன்பம் ஆயிடுது. நம்ம ரஃபீக் ஷா எஜமா ரலியல்லாஹு தஆலா நூர் நாயகத்துடைய கலீஃபா எஜமா இருந்தாங்க. எஜமா வீடு கட்டணும்னு சொல்லி காசெல்லாம் சேர்த்து வச்சாங்க. வீடு கட்டவே முடியல, ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நூரி நாயகம் புறவச்சேரிக்கு வந்திருந்தாங்க. அப்போ நூரி நாயகத்தில் போய் சொன்னாங்க, எஜமானே வீடு கட்டணும் துவா செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க. எவ்வளோப்பா காசு சேர்த்து வச்சிருக்கீங்கன்னு கேட்டாங்க. நூரி நாயகம் 7000 ரூபா சேர்த்து வச்சிருக்கிறேன், ஒரு 4 லாரி மண் வாங்கலாம், அவ்வளோதான் இருக்குது, 7000 ரூபா சேர்த்து வச்சிருக்கிறேன். அப்படியா, ஹைதராபாத்தில் நூரியா மதரசா நடந்துட்டு இருக்கு, மாணவர்கள்லாம் ஓதுறாங்க, அந்த 7000 ரூபா அங்கே கட்டியிருக்கு. சரின்னு சொல்லி பில்லு போட்டு கட்டிட்டாங்க. சர்க்கா நிறைய காசு இருப்பாங்க போது தெரியுது, கட்டியாச்சு. கட்டினதுக்கப்புறம் சர்க்கா சொன்னாங்கன்னா, அடுத்த வருஷம் திரும்ப நான் இதே பட்டம் பிள்ளாக்கு வருவேன், வர்றதுக்குள்ள வீடு கட்டி முடிக்கணும், முறியதை கேன்சல் பண்ணிடுவேன். நான் எப்படி இருக்கும், 7000 ரூபா புடுங்கிட்டு இருந்த இஷ்டம் 10,000 ரூபா கொடுத்து இப்ப கட்டி முடிக்கிறேன்னா சரிங்க, இருக்கிற 7000 ரூபா புடுங்கிட்டாங்க. வாங்கி நூய் மனசா கொடுக்க சொல்லிட்டு பில்ல போட்டு கையில கொடுத்துட்டு, நான் அடுத்த வருடம் வருவதற்குள் 1 வருஷம் தான் டைம், வீடு கட்டி முடிக்கவில்லை என்று சொன்னால் பையத்தை கேன்சல் பண்ணிடுவேன்ட்டாங்க. இப்ப சும்மா இருப்பாங்களா, காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் அல்லாட்ட அழுது புலம்பி அல்லாட்ட கேளுன்னு கேட்டு அடுத்த வருஷம் அவர்கள் வீடு கட்டி முடிச்சிட்டாங்க. பார்த்தா எஜமான வந்து வீடு திறப்புல வச்சாங்க. சையத் நாயகம் சொல்லி காட்டாங்க, எப்பா ஏன் நூறு நாயகம் காசை கொடுங்க தெரியுமா, ஏன்னா துவாவை கையை தூக்குனா யாரோ 65,000 கொடு, 7,000 நான் வச்சிருக்கிறேன், 7,000 இருக்குது, எக்ஸ்ட்ரா ஒரு 63,000 தேவைப்படுது, 70,000 63,000 தேவைப்படுது, நீ கொடுக்குறப்பேன்னு கேட்கிறாங்க. 63%, 199% எல்லா பக்கம் திரும்ப, 1% 7,000 பக்கம் திரும்புது சிந்தனை, அதையும் முடிஞ்சு விட்டாங்க. இப்ப முழுசா அல்லாஹ் வாங்கி காட்டு, கேட்டு வாங்கி இப்படி நான் அல்லாஹ்வை அனுபவிச்சேன்னு சொன்னா ஷேக் சந்தோஷப்படுவாங்க. வந்து கரை வாயில போட்டு புலம்பிட்டு இருந்தா, இது இல்ல சேஷா சக்கார், இது இல்ல அந்த உடம்பு சரியில்ல, இது செய்யல, நான் சொல்லி காட்டுறாங்க, ஃபைசி துனியாக்கு தில் சே भी नहीं, உள்ளத்தாலையும் கேட்கல, ஜபான் சே நாவாலையும் கேட்கல, நஹத் சே லெட்டர் எழுதி கூட துனியாவை என்கிட்ட கேட்கவே இல்லை ஃபைசி நாயகம் சொல்லி காட்டாங்க. அன்பர்களே, இப்ப அன்பர்களே, சபபின் பக்கம் நம்ம சிந்தனை எப்ப போகுதோ முசப்பிபுல் அஸ்பாபாக அல்லாஹ் வருத்தப்படுறான், அல்லாஹ் கவலைப்படுறான், சந்தோஷம். ஏன் என்னை விட்டுட்டு அங்க போய் தேடுறிய, என்னை விட்டுட்டு அங்க போய் யுதீனி இப்னு ஆதம் யசுப்பு தஹர, ஆதமுடைய மைந்தன் எனக்கு ரொம்ப கவலை கொடுக்குறான். யுதீனி இப்னு ஆதம் யசுப்பு தஹர, காலத்தை திட்டான், நான் தான் காரணமாக இருக்கிறேன், நானே காரணமாக இருக்கிறேன். என்ன சொல்றான், அதாவது அஸ்பாபுகளை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லல, பயன்படுத்த வேண்டாம் என்று சொல்லல மார்க்கம்.
அஸ்பாபுகளை, காரண பொருட்களை விட்டுவிட வேண்டும் என்று மார்க்கம் சொல்லவில்லை. இந்த காரண பொருட்களை கொண்டுதான் இந்த காரியம் நடக்கிறது என்று நம்புவதை விட சொல்கிறார். அல்லாஹ் நடத்துறாமா, இவற்றை காரணமாக வச்சு நடத்துறது அல்லாஹ், அதற்கு காரணமாக இவைகள் அல்லாஹ் வச்சிருக்கான். இப்ப நம்ம சிந்தனை இந்த காரணங்களின் பக்கம் போனா அது தப்புன்னு சொல்லிட்டாங்க. வளைஞ்சா அது உண்மையில உலக வழக்கிலையும் தப்பு தான், உலகத்துடைய வழக்கிலையும் தப்பு தான். இப்போ பொதுவாக இங்கே பாருங்க, என்ன பாய் தூங்குற, பாய் என்ன தூங்குற, யாரும் தூங்கலையா, பயன் கேட்குறீங்களா இல்லையா, பயன் கேட்குறவங்க கேட்டுங்க. அல்ஹம்துலில்லாஹ் ஆப்போசிட் கவுடி லால்பேட்டையில் எதுமா கேட்டாங்க அந்த மாதிரி. அப்சல் தூங்குறே, என்ன தூங்குறே இருப்பா. அப்சல் நீ சொல்லுப்பா, தாஜ்மஹாலை கட்டினது யார் சொல்லுப்பா. அப்சல் தாஜ்மஹால் கட்டினது யாருப்பா, டக்குன்னு சொல்லு. யாரு? ஷாஜஹான். நீ பார்த்த அவர் கட்டணம் நீ பார்த்தியா? துக்கார் ஷாஜஹான் தான் போய் கட்டினாரு. ஆனால் ஒரு செங்கல் கூட அவர் எடுத்துருக்க மாட்டார் இல்லை. ஆனால் அவருக்கு பேர் தான் சொல்கிறோம், கொத்தனார், இன்ஜினியரு, பல ஆயிரக்கணக்கான மக்களை வைத்து வேலை வாங்கியிருப்பார். இவர்களை வச்சு தான் அவர் சொன்னார். அப்படியே நாம் யார் பக்கம் அந்த வேலை சேர்த்துறோம், அதற்கெல்லாம் மூல காரணமாகிய அவரை தான் சேர்த்துறோம். இவரை வச்சு தான் கட்டினார். ஆனால் யாரும் கொத்தனார் தான் தாஜ்மஹாலை கட்டினாருன்னு சொல்றது. கட்டினது என்னமோ கொத்தனாரும் இன்ஜினியர் தான். அப்ப நாம என்ன செய்யறோம், ஷாஜஹான் பேரை ஏன் சொல்றோம்னு கேட்டா, இவர்களை அத்தனை பேரையும் வச்சு வேலை வாங்கினது அவரு, இவர்களை கூட்டிட்டு வந்தது அவரு, அவர்களுக்கு காசு கொடுத்தது அவரு, அவரை இயங்க வச்சது அவரு, அவங்களுக்கு சம்பளம் கொடுத்தவரு, சாமான் வாங்கி கொடுத்தது அவரு, அது ப்ராப்பர்ட்டி அவரது, நிலம் அவரது, அந்த சொத்து அவரது, அவருக்கு மாலிக் அவரு, இவங்களை இயங்க வச்சது அவரு. அதனால அவரை தான் சொல்லுவோம், இவங்களை யாரும் சொல்ல மாட்டோம். ஒரு செங்கல் கூட அவர் எடுக்காவிட்டாலும் சரியே. இப்ப ஷாஜஹான் கட்டி பிரம்மாண்டமா கட்டி முடித்து விட்டு பக்கத்துல 2 அரசர்கிட்ட வந்து பாருங்கன்னு சொன்னார். நான் கட்டினது அப்படிங்க. பக்கத்துல அரசர் நீங்க கட்டினீங்க, கொத்தனார் கட்டினாருன்னு கோபரமா வராது ஷாஜஹான். அந்த மாதிரி அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தை வேலை வாங்குறான், யாரை வச்சாவது வாங்குறான். ஆனா இந்த செயலை அல்லாஹ்வின் பக்கம் தான் நீ சேர்க்கணும், சிருஷ்டியின் பக்கம் சேர்க்கக்கூடாது. ஏன்னா இந்த சிருஷ்டி இல்லாம இல்லாட்டி யார் மூலமாவது கொடுப்பான் அல்லாஹ். இந்த அஸ்பாபு அல்லாஹ்வுக்கு தேவையில்லை. இந்த ஆள் வேற அடி வேற ஆள், இந்த நபர் இல்லை, நான் இன்னொரு நபர் வச்சு அல்லாஹ் கட்டணும், அல்லாஹ் கட்டுவான். இப்போ இந்த பில்டிங்கை கட்டியது யாருன்னு கேட்டாங்கன்னு சொல்லுவோம், யார் பாய்? இது ஹாஜாபாய், பாபா மெடிக்கல் நாகப்பட்டினம் ஹாஜாபாய் கட்டினாங்க. இங்கே ஒரு அங்கேல உட்காந்து எப்படி கட்டினார் அவர்? ஒரு செங்கலை கூட எடுத்து வச்சுருக்காரு. யாரையோ கொத்தனாரு, யாரையோ இன்ஜினியர் வச்சு அவர் கட்டினார். கட்டுறது யாருன்னு இன்ஜினியர் பேர் சொல்ல மாட்டோம், ஓனர் பேர் தான் சொல்லுவோம். அப்போ அதை கொண்டு போய் அவர் பக்கம் சேர்த்தால், அஸ்பாபுகளின் பக்கம் சேர்த்தால் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வருத்தப்படுகிறார். ஒரு ஹதீஸில் வருது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு போருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிருக்கிறாங்க, கூட சஹாபாக்களும் சேர்ந்து போயிருக்கிறாங்க. போன இடத்துல ஒரு மழை பெய்ஞ்சிச்சு, கடுமையாக நல்ல மழை. பாலைவனத்தில் மழை தான் ரொம்ப சந்தோஷம், எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். நைட்டு தான் மழை, நல்ல மழை. அடுத்த நாள் ஃபஜ்ரில் பெருமானை தொழுது முடித்து விட்டு எல்லா சஹாபாக்களும் உட்கார்ந்துருக்கும்போது பெருமானை சொல்கிறாங்க, இன்று இரவு மழை பொழுது. சில பேர் காஃபிர் ஆனார்கள், சில பேர் முஸ்லிம் ஆனார்கள் அப்படின்ட்டாங்க. சில பேர் காஃபிர் ஆனார்கள், சிலர் முஸ்லிம் ஆனார்கள்.
ஸல்லல்லாஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், புகாரியுடைய ஹதீஸ். ஸைத் பின் ஹாலிதுல் ஜுஹ்னி ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்றாங்க. ஸல்லல்லாஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு ஸலாத்து சுப்ஹி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபஹுடைய தொழுகையை எங்களுக்கு தொழ வைத்தார்கள். பில் ஹுதைபியா, ஹுதைபியால ஃபீ இஸ்ரி சமாயின் கானத் மினல் லைலி, இரவிலே நல்ல அற்புதமான அழகான மழை, அந்த மழை பொழிந்து ஓய்ந்திருக்கிறது. அந்த நேரத்திலே காலை ஃபஜ்ர் நேரம், ஒரு இனிமையான நேரம், குலுகுலுன்னு இருந்துச்சு பாலைவனத்தில். தொழுக வைத்தார்கள். தொழுது முடித்து விட்டு பலம்மா இன்சரஃப அக்பர அலன்னாஸ், தொழுது முடித்தவுடன் மக்களை நோக்கி திரும்பினார்கள். வகால சொன்னார்கள், ஹல் தத்ரூன மாதா கால ரப்பு, உங்கள் ரப்பு என்ன சொன்னான் என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார்கள். காலு அல்லாஹு வ ரசூலு அலம், அல்லாஹுக்கும் ரசூலுக்கு தான் தெரியும். கால அஸ்பஹ மின் இபாதி, இன்று காலையிலே சிலர் எழுந்தார்கள். முஃமினும் பி வ காஃபிருன், முஃமினும் பி வ காஃபிர், சிலர் என்னை கொண்டு ஈமான் கொண்டவர்களாக, சிலர் என்னை மறுத்தவர்களாக, காஃபிர்களாக இருந்தார்கள் என்று அல்லாஹ் சொன்னான். யார் சொன்னாங்க? சத்தமா சொல்லுங்க, யார் சொன்னா? சொன்னது யாரு? ரசூலுல்லாஹ். யார் சொன்னதாக? என்ன சொன்ன அல்லாஹ் தஆலா? இன்று காலையில் சிலர் மூமினாக இருந்தார்கள், சிலர் காஃபிராக. ஃபஅம்மா மன் கால முத்திர்னா பி ஃபضலில்லாஹி வ ரஹ்மத்திஹி, அல்லாஹ்வுடைய ஃபضல கொண்டு மழை பெய்ஞ்சிச்சு, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கொண்டு மழை பெய்ஞ்சிச்சு, அல்லாஹ் கருணை காமிச்சான் என்று சொன்னால் ஃபதாலிக முஃமினும் பி, அவர் என்ன ஈமான் கொண்டவர். வ காஃபிரும் பில் கவாகிப், நட்சத்திரங்களை இவை கொண்டு அவர் காஃபிர், அவர் மறுத்தார், என்ன ஈமான் கொண்டார். அம்மா மன் கால, இப்படி யார் சொன்னார்களோ, முத்திர்னா பி நௌஇ கதா வ நௌஇ கதா, இதனால தான் மழை பெஞ்சு, அந்த நட்சத்திரத்தால மழை பெஞ்சு, இந்த நட்சத்திரால மழை பெஞ்சுன்னு சொன்னாங்களோ, சொல்றாங்களா? இன்னைக்கு நல்ல மழைங்க, கஜா புயல் உருவாயிருக்கும், காற்று தாழ்வு மண்டலம் உருவாயிருக்கும், அதனால மழை. அந்த மண்டலமே 15 மண்டலம் சொல்றான். காற்றழுத்த தாழ்வு நிலை, இது தாழ்வு மண்டலமாக மாறி இருக்குது, அடுத்து கமண்டலமாக மாறும், அடுத்து குண்டலமாக மாறும், நிறைய சொல்றாங்க. அது காற்று அழுத்த தாழ்நிலை, காற்று பேரழுத்த தாழ்நிலையை மாறி அது புயலாக மாறுறது 15 ஸ்டேஜ் இருக்குது. கடைசியாக புயலாய் மாறிவிட்டது, கடும் மழை பொழிக்கிறதுன்னு சொன்னாலே பேருதில்லை. அது வேற பக்கம் போயிடுச்சுங்க சார், ஏன்னா சொல்லாமல் இருந்தாலும் மழை பெஞ்சிருக்கும். அப்போ என்ன சொல்றாங்க, அந்த கஜா புயல் வந்தனால மழை பெஞ்சிச்சு, இந்த புயல் வந்தனால மழை பெஞ்சு, இதனால மழை பெஞ்சு, அதனால மழை பெஞ்சிச்சு என்று மழையை கொண்டு போய் இதன் பக்கம் சேர்க்கிறான். வஸ்துக்களின் பக்கம், புயலின் பக்கம். இதே யார் அவ்வாறு சொன்னார்களோ, இதனால் மழை பொழிந்து. சில பேர் இந்த நட்சத்திரம் இங்கே வந்துருச்சு, ராகு காலம், இந்த சனி பகவான் அங்கே போயிருக்கிறாரு, அப்புறம் குரு பெயர்ச்சி, இந்த குரு வந்து இங்கேருந்து அங்கே போயிடுச்சு, இதனால் இந்த நிகழ்ச்சி நடக்கிறது என்று யார் சொன்னார்களோ அவர்களெல்லாம் அம்மா மன் கால முத்திர்னா பி நௌஇ கதா வ கதா ஃபதாலிக காஃபிரும் பி வ முஃமினும் பில் கவாகிப், அவர் என்னை மறுத்து விட்டார், நட்சத்திரங்கள் மீது ஈமான் கொண்டு விட்டார். அப்ப என்ன தெரியுது இதுல தெரியுமா? எந்த வஸ்துக்களையும் அதனுடைய அஸ்பாபுகளின் பக்கம் சேர்க்காதே. ஏங்க சளி பிடிச்சிருக்குது? அல்லா நாடனா. ஏங்க சளி பிடிச்சிருக்கு? நைட்டு கொஞ்சம் வெயில் சுற்றிட்டு, கொஞ்சம் பனிக்கு சுற்றிட்டு இருந்தேன்னா வேலையா, காலையில் சளி பிடிச்சிக்கிச்சு, முடிஞ்சா. இப்ப அந்த நன்மையை கொடுத்து நன்மையும் தீமையும் செய்யக்கூடியவன் யாரும் இல்லை. கைரிஹி வ ஷர்ரிஹி, நம்ம ஈமான் கொண்டிருக்கிறோம். நன்மையும் தீமையும் தரக்கூடியவன் யாரும் இல்லை என்று ஈமான் கொண்டோம். ஆனா ஈமானுக்கு மாத்தமா இந்த ஷர்ரை யார் பக்கம் சேர்த்துட்டோம்? வஸ்துக்களின் பக்கம், பணியின் பக்கம் சேர்த்துட்டோம். ஜுனைதுல் பக்தாதி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வழங்குங்களா, ஒரு நாள் நைட்டு வந்தாங்க, 2-3 தடவை பாத்ரூம் போகிற மாதிரி ஆயிடுச்சு. பயான் நடக்கும்போதே ஜனங்கள் சொன்னாங்க, நேற்று காலையில் ஒரு பால் குடித்தேன்பா, நைட்டு ஒருத்தவங்க பால் கொண்டு வந்து கொடுத்தாங்க, குடித்தேன், கொஞ்சம் லூஸ் மோஷன் மாதிரி ஆயிடுச்சு, அதனால் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பயான்லாம் முடிஞ்சு ஜனங்கள்லாம் போயிட்டாங்க, நைட்டு படுத்துட்டாங்க. மஹ்ஷர் கனவுல அல்லாஹ்வுடைய விசாரணை நடைபெறுகிறது. அல்லாஹ் கால்சி அடிக்கிறான். அல்லாஹ் கேட்டான், ஜுனைத் காலாயா முஜே, என்ன கொண்டு வந்த எனக்கு? யாரெல்லாம் தௌஹீதை கொண்டு வந்த, வேற எதையும் கொண்டு வந்த.
உன்னை ஒருத்தன் தான் இலாஹாக்கி நான் வந்தேன், நீ ஒருத்தன் தான் ரப்பாக்கி நான் வந்தேன் அப்படி. நன்மை தீமை செய்வ உன்னை தவிர யாரும் இல்லை என்று தௌஹீது கொண்டு வந்தேன் அல்லா அப்படின்னா. அப்படியா? அம்மா கருத்த லைலத்தல் லபன், அந்த பாலுடைய இரவை மறந்துட்டியா? ஞாபகம் இருக்கா அவனுக்கு? தப்புன்னு மொழி வந்துருச்சு. இன்னும் பாலுடைய இரவுன்னு எல்லாம் சொன்னானே. ஓ இன்னைக்கு தான். அதாவது லூஸ் மோஷன் ஆனதுக்கு காரணம் பாலுன்னு சொல்லிட்டான். இப்போ பால் குடிச்சவங்க அத்தனை பேருக்கு லூஸ் மோஷன் ஆகுது. அப்போ அல்லாஹ் யாருக்கு நாடுறானோ அவங்களுக்கு தான் போய் ஆகும். பாலின் பக்கம் சேர்த்துட்ட, சின்ன தீமையை கூட பாலின் பக்கம் சேர்க்கக்கூடாது. அல்லாஹ் நாடனா அதனால எனக்கு எப்படி பால் நடக்கும் செய்யும். பிரியாணி சாப்பிட்டாருங்க 2-3 தடவை, அவர் கொழுப்பு உடம்புல ஏறி ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. அப்போ பிரியாணி சாப்பிட்டவெல்லாம் ஹார்ட் அட்டாக் ஆகிடுவானா? இல்லையா? அது யாருக்கு அல்லாஹ் நாடுறானோ அவங்களுக்கு தான். அது சிலருக்கு நல்லதாகவும் ஆக்குவான், சிலருக்கு அல்லாஹ் தீயதாகவும் ஆக்குவான். இந்த பொருளையுமே. அப்ப நன்மை தீமைகளுக்கு உரியவன் யாருங்க? அல்லாஹ். அணுவத்தனை நன்மை செய்தாலும் அந்த நன்மையை செய்தவன் யாரும் இல்லை. அணுவத்தனை தீமை நிகழ்ந்தாலும் அந்த தீமை செய்தவன் யாரும் இல்லை. நன்மையை தீமை யார் பக்கம் சேர்க்கணும்? மௌலா பக்கம் சேர்க்கணும். நன்மையும் தீமையும் மௌலாவின் பக்கம் சேர்த்து பழகுங்க. எதுவாக இருந்தாலும் அல்லாஹின் பக்கம் சேருங்க. யாராவது கேட்டாங்க, என்ன காய்ச்சலாக இருக்குன்னு கேட்டாங்க. சிருஷ்டிகளை காரணமாகவே சொல்றது. யாராவது எதையாவது விசாரிச்சாங்க, சிருஷ்டிகளை நன்மை கொடுத்ததுக்கு தீமை கொடுத்ததுக்கும் சிருஷ்டியை காரணமாக்காதீங்க. அதை பழகணும். நம்ம லா இலாஹ இல்லல்லாஹ், கொடுத்தவனும் அல்ல எடுத்தவனும் அல்ல. உனக்கு ஒரு தீமை வந்துச்சு, இன்னொருத்தனை காரணமாக்காது. ஒருத்தர் வந்து சொல்றாரு, கடை நல்லா தான் அதை தோடிட்டு இருந்துச்சு, எதுத்தாப்புல கடை வச்சாம பாருங்க, அதோட முடிஞ்சு. செருப்போட வச்சிருந்தேன், நல்லா ஓடிக்கிட்டு இருந்துச்சு. எதுத்தாப்ப செருப்போட வச்சா ஒருத்தன், என் வியாபாரம் எல்லாம் படுத்துக்குச்சு. எல்லாம் அங்க போறான், இங்க வரமாட்டான். வயிறு எரியுது. அது இன்னைக்கு நான் குட்டிச்சவடா போயிட்டேன். அவனால பொண்ணு குடிச்சவடா போனது அவன் தான் காரணமா. முதல்ல திருச்சிக்கு பயானுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. போன வாரம் திருச்சிக்கு போயிருந்தோம். திருச்சி பாலக்கரையில் அந்த இருந்து வெளியே வந்து இவங்களுடைய ஸ்டேஷனுக்கு போகும்போது பார்த்தா ஒரு இடத்துல ஆப்டிக்கல் கடைன்னு போட்டுருக்கு, கண்ணாடி கடை. தெரிஞ்சுங்களா? பெரிய கண்ணாடி கடை, என்ன பெரிய ஏஎம் கண்ணாடி கடை, கண்ணாடி கடை மூலம் கண் கண்ணாடி கடை. கார் போயிட்டே இருக்கு, அது பக்கத்தில் ஒரு கண்ணாடி கடை. 2 கண்ணாடி போயிட்டே இருக்கு. 3வது நான் வண்டி போயிட்டே இருக்கு, ஏறத்தாழ 40 கண்ணாடி கடை ஒரே லைன்ல அடுத்தடுத்து வரிசையா இருக்கு. நீங்க போய் பாருங்க பாலக்கரையில். நான் எண்ணிட்ட 1 2 3 4 5 40 கடை சுமாரா. என்னமா ஆப்டிக்கல் கண்ணாடி கடைங்க. 40 கடைக்கு எவன் எங்க போவான்? ஒரு கண்ணாடி கடை எந்த கடை பாப்ப? நீ 40 கடை இருக்கு. எல்லாம் அழகா வச்சிருக்கான், எல்லா கடையிலும் ஆள் நிக்குது. இப்ப அவன் நினைக்கிறான் 39 கடை வச்சு 40 கடை வச்சானே. அவன் யோசிக்கவே இல்லை, 39 கடை இருக்கு, நமக்கு ஓடுமா ஓடாதான்னு யோசிக்கல. பாருங்க, 39 கடைக்கு ரிசுக்கு தராதான் எனக்கு கொடுப்பா, வயிறா ஓடுறா கடையண்டான். 40 கடையும் ஓடுது பாய். அது இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு இல்ல. கிட்ட வச்சா வர மாட்டான், தூரமா வைக்கணும், வரிசையா இருக்கு. சரி, அதை விட்டு தாண்டி கீழே இறங்கி வந்தோம். வந்து ஆஷிகஜமா எங்க, ஆஷிகண்ணா எங்க? சரி, அவங்க நம்ம கூட வந்தாங்க. பார்த்தா ஹோல்சேல் செப்பல் கடை, இது மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும் அப்படி கடை. அதை பார்த்துட்டு வந்தா வரிசையே 40 கடை. எது? செப்பல் கடை. என்னடா இது? நீங்க சென்னையில் போய் பாருங்க, திருச்சியில் நான் சொல்றேன், போன வாரம் கண்ணால பார்த்தேன். அப்பதான் யோசிச்ச, ரப்பே நீதான் ராசிக்கு யார் யாரு 40 கடைக்கு சோறு போடுற நீ. இவன் போனான், ஒரு கடை வச்சான், 8 கடை வச்சானா இல்லையா, அதோட புட்டுக்குச்சுங்கிறான். உன் தகுதியில் என்ன இருக்கோ அல்லாஹ் கொடுத்துதான் தீருவான். 40 கடைக்கு ஒரு நாளைக்கு 100 பேர் வர்றான். அப்ப அவனுக்கு அல்லாஹ் ஆள் வச்சிருக்கிறான் பை. இந்த 40வது கடைக்கு வருவானே, அவன் 1வது கடைக்கு வர்றான் பைக் எடுத்துக்கிட்டு. 1 2 3 4 5 6 தாண்டி 39 தாண்டி 40வது கடைக்கு உள்ள போறான். அவன் அங்க போய் சேர்த்தவன் யாரும் இல்லை. இல்ல
தெரிஞ்சுங்களா? பிரிண்டிங் போடுறதுக்கான மெட்ராஸ் போயிருந்தோம். பூக்கடை ஏரியா, பிராட்வேல் பூக்கடை ஏரியா. அந்த ஒரு தெருவுக்குள்ள உள்ள நுழைஞ்சோம். அங்க பஜார் பள்ளிவாசல் ஒன்று இருக்குது. அந்த பள்ளிவாசல் அசத்து எங்க உஸ்தாதுக்கு பழக்கம். போனா அந்த தெரு முழுசும் இந்த லாஸ்ட்ல இருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் 2 பக்கமும் பேப்பர் கடை. ஒரு தெரு முழுசும் ஒரு 150 கடை இருக்கு. தெரிஞ்சுங்களா? எங்க இந்த வீட்டுக்கு போறேன், பிள்ளைங்களுக்கு பொம்மை வாங்கிட்டு போகலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்ன ஒருத்தர். பக்கத்து தெருவில் போங்க அப்படின்னு. சரி, பக்கத்தில் கடை இருக்கு போயிடும்னா பக்கத்தில் 250 கடை எது பொம்மை கடை. நான் இந்த தண்ணிட்டு பேக்கு ஒன்று வேணும், தண்ணிட்டு பேக்குன்னா 250 மொத்தமாக வாங்குறான். 200 ரூபாய்க்குன்னா பெற்றிருக்கிறது 4-5 பண்ணு பிள்ளை 200 பிள்ளைகளை பார்க்க முடியும். 200 ரூபாய்க்கு உனக்கா வேண்டிய ஜி மொத்தமாக தான் சார் கொடுப்பேன். 200 கடை இருக்கு. எது வெறும் டாய்ஸ் கடை. அவ்வளவு பேரும் காலையில் கடை திறக்கிறோம், சாயந்தரம் நடக்க முடியல தெருவில். அத்தனை கடைக்கு கூட்டம் வருது. எப்படிங்க இது? 199 கடை வச்சிருந்தானுவன். 200 கடை வச்ச யோசிச்சானா இத்தனை கடை இருக்கு, நமக்கெல்லாம் வியாபாரம் ஓடுமாண்டு வச்சா அவனுக்கும் ஓடுது. நாளைக்கு 250 அவனுக்கும் ஓடும். இது நடத்துறவே எஜமாங்க. இவ்வளவு பெரிய காரோபார் நடத்துறவே அல்ல ஓடுது. அது அடுத்த தெரு பக்கத்து வரிசை தெரு இருக்கு. நீங்க போனது இல்லையா? என்னது இந்த பிராட் பூக்கடை ஏரியா. அந்த இதுக்கு என்ன பாரிஸ் அந்த காரணம் நம்ம முந்தி அங்கதான் பஸ் ஸ்டாண்ட் இருந்துச்சு. இப்போ பஸ் ஸ்டாண்ட் வேற மாத்திட்டு கோயம்பேடு மாத்திரம். இப்போ முந்தி பஸ் ஸ்டாண்ட் இருந்துச்சாங்க. அங்க தாண்டி போனா அந்த ஹைகோர்ட் வரும். ஃபுல்லா ஒவ்வொரு தெரு 250 கடை. அதுக்கு தாண்டி போனா செருப்பு கடை ஃபுல்லா 250 கடைக்கு வியாபாரம் நடக்கும். நீங்க அந்தான போனீங்க, கார் பார்ட்ஸ் என்ன ஏரியாது? பார்ட்ஸா பிரிச்சிருவாங்க காரை. புதுப்பேட்டை. அங்க ஒரு 300 கடை இருக்கு. எல்லா டயர் இருந்து கார் பார்ட்ஸா பிரிச்சிருவாங்க. கொண்டு போய் கார் நிப்பாட்டு திரும்பி டீ குடிச்சிட்டு கார் காரணமா போயிட்டாங்க. தனித்தனியாக பிரிச்சிருவாங்க. 300 கடை இருக்கு. 300 கடைக்கு வியாபாரம் நடக்குது. இது என்ன இது? 300 கடை காட்டும் வியாபாரம். இருந்தாலே பாரிஸ் அங்க போனீங்க, சிங்கப்பூர் கடைகள் வச்சிருக்காங்க. அது 1-2 அது 250. வெளிநாடு சாமான் வச்சிருப்பாங்களே வருமா பஜார், அங்க 250 கடை. அதை தாண்டி மண்ணடி உள்ள அத்தனை கடை வச்சிருக்கான். வரிசையா 100 கடை இருக்குல்ல, அத்தனை கடை. இங்க வாங்கப்பா, இங்க வாங்கப்பா, இங்க வாங்கப்பா கூப்பிடுறேன். அவ்வளவு பேருங்க வியாபாரம் நடக்குது. அத்தனை பாட்டில் மிச்சம் பிடிச்சு தான் பார்த்துருப்போம். பிடிச்சு வச்சிருக்கான். லிட்டர் கணக்கில் 2 லிட்டர் அட்டது, 3 லிட்டர் ஜனாசா ஊத்துறதுக்கா தெரியல. 2 லிட்டர் அத்தெல்லாம் வச்சிருக்காங்க. அத்தனை பேருமே வியாபாரம் நடக்குது. இது என்னையா இது? அல்லாஹ் அக்பர் கபீரா. இவன் வச்சிருக்கிறது 10 செருப்பு. அழுகுறான், அல்ல எனக்கு ஆள் ஓடுமா ஓட தெரியல, இதுக்கு ஆள் வருமானா? நீ நம்பு, அண்ணாவை நம்பிய எஜமான நம்ப ஆள வைப்பான். அல்லாத சாமி இது ஏன் நம்புற? விளைஞ்சுங்களா? இது ஏன் நம்புற? நான் திருப்பூர்ல காய்கறி வாங்க போயிருந்தேன். காய்கறி சூப்பர் மார்க்கெட் பெரிய கடை. சூப்பர் எப்படிங்க? ஒரு லாரி தக்காளி, ஒரு மினி லாரி தக்காளி கொட்டி வச்சிருக்கான். அவ்வளோ தக்காளி குமிச்சு வச்சிருக்கான். அந்த சவுத்திலிருந்து இந்த இது வரைக்கும் தக்காளி குமிச்சு வச்சிருக்கான். ஒரு லாரி தக்காளி குமிச்சு வச்சிருக்கான். பெரிய கடை. கத்திரிக்காய் ஒரு 50 மூட்டை இருக்கும். அப்படி பெரிய. உள்ள போனா டப்பா தூக்கிட்டு நீங்க சுத்தி வர வேண்டியதான். எவ்வளவு வேணும் எடுத்துக்கலாம். 1 கிலோ 2 கிலோ கணக்கு கிடையாது. எத்தனை கத்திரிக்காய் வேணும் எடுத்துக்கோ. அவன் இடம் வைக்கிறா கரெக்டா 337 கிராம் காட்டுது. அது கரெக்டா எவ்வளவு காசுன்னு அதே காமிச்சிருது. அப்படி நம்ம தக்காளி கொட்டுறோம், நம்ம கத்திரிக்காய் கொட்டுறாங்க. அளவெல்லாம் 1/4 கிலோ 1/2 கிலோலாம் கிடையாதுங்க. இவ்வளவு 1/4 கிலோ போடுங்க, நீ எடுத்துட்டு வந்து கொட்டு. அப்படி கொட்டுறானுங்க. எவ்வளவு வருதோ அவ்வளவு காசு. பெரிய மார்க்கெட். புரிஞ்சுங்களா? அதே மாதிரி பக்கத்துல ஒரு பெரிய மார்க்கெட். இங்கேயும் மக்கள் கூட்டமா நிக்கிறாங்க, அங்கேயும் மக்கள் கூட்டமா நிக்கிறாங்க. பில்லு போறது கியூ நிக்குது. காய்கறி மார்க்கெட் தான். நீங்க வந்து பாருங்க, பூலப்பட்டியானே அவங்க தெரியும். பூலப்பட்டிக்கு பக்கத்துல 2 கடை இருந்துச்சுல்ல. இந்த 2 கடைக்கு மத்தியில் பார்த்தீங்கன்னா 2 கடையும் இருக்குங்களா, பில்லு போட்டு கியூ நிற்கிறாங்க. நான் இங்கே பில்லு போட்டு வெளியே வந்தா அந்த 2 கடைக்கு மத்தியில் ஒரு கிழமை உட்காந்துருக்கான். ஒரு வயசான கிழமை. முன்னாடி ஒரு பேப்பர் விரிச்சு வச்சிருக்கான். அந்த பேப்பரில் அழுகி போன 3 தக்காளி. எவ்வளோங்க? ஒரு கூறு 10 ரூபாங்க. இது அழுகி போன வீணா போன பிஞ்சு கத்திரிக்காய் 4 விளைஞ்சுங்களா. அந்த இது வெண்டைக்காய் ஒரு 4 வெண்டைக்காய் எவ்வளோ? இது கூறு 5 ரூபாங்க. எல்லாமே மொத்தமாக சேர்த்தனால எனக்கு கரெக்டாக 100 ரூபா தான் வரும். ஜாலியாக என் மோலாம் எனக்கு ரிஸ்க் கொடுக்குறான். அரிய வேலை செய்யாது. எவையா வாங்குவான்?
கூறு கூறா போட்டு வச்சு எல்லாமே அழுகி போன சாமான் விளக்கு கற்றுருக்காங்க. எவன்டா எந்த கூறு கட்டுறவன் வந்து வாங்குவான்? இவன் கூறு கட்டுறவன் இவன் கூறு கட்டுறவன் வந்து வாங்குவான்னு தெரியலன்னு பார்த்தா அங்கிருந்து கிளவி வருது. ஐயா இது ஒரு கூறு அது ஒரு கூறு கொடுங்க. 2 தக்காளி வாங்கிட்டு 2 கத்திரிக்காய் வாங்கிட்டு முடிச்சுக்கிட்டு காசு எவ்வளோமாச்சு? இந்த 10 ரூபா என்ன கொடுத்து அது போகுது. மொத்தம் முதலீடே 100 ரூபா. அவன் சொந்தமா 3 லாரி வச்சிருக்கான். காரில் 1 லாரி வந்து ஊட்டிக்கு போகுது, 1 லாரி மேட்டுப்பாளையம் போகுது, 1 லாரி ஒட்டஞ்சத்திரம் வருது. லாரியே சாமான் கொண்டு வந்து விற்கிறான், வித்துக்கிட்டே இருக்கு. அவனுக்கு கோடிக்கணக்கு வியாபாரம் பண்ணுது, அவனும் வாழ்றான். மொத்தமே 100 ரூபா தான் சரக்கு. அவனுக்கு பஞ்சாயத்து பிள்ளை சந்தோஷமா இருக்கிறான். வாங்க ஐயா வாங்க, வேணுமாங்க ஐயா வாங்க ஐயா வேணும், எது வேணுங்களா? நல்லா வாழ வைக்கல, அல்ல சொல்லி எதுமா வாழ வைக்கல. அஸ்பாபுகள் அல்லாஹ் உண்டாக்கி தர்றாங்க, சந்தோஷமா வாழ்றான். அவன் கவலைப்படலை, இவனை பத்தி பொறாமையப்படலை. ஐயா அவனா லாரியா விற்கிறான், அவன் பொறாமையா இல்லைங்களா? அது அவருக்கு, இது எனக்கு போதுங்க ஐயா, நிம்மதியா சாப்பிட்றேன், நான் நிம்மதியா இருக்கிறேங்க ஐயா. சந்தோஷமா இருக்கான், கவலையே இல்லை, ஜாலியா இருக்கிறான். அல்லாஹ் அக்பர். நீதான் மூக்கான ஆளு கூட. என் சர்க்கா சொல்லுவாங்க, இந்த வீட்டை விற்றா 10 வருஷத்துக்கு ஓட்டலாம், இந்த காட்டை விற்றா அது ஒரு 3 வருஷத்துக்கு ஓடும், 13 வருஷத்துக்கு தான் ஓடும். அப்புறம் காசு இல்லை, 13 வருஷத்துக்கு எல்லாம் காசு கொடுத்துருக்கான். இப்பயே மூக்கால் அழுகுறான், இது வித்தாச்சு அதை வித்தாச்சு, அப்புறம் அதை வித்துட்டு அப்புறம் என்ன செய்யணும்? தங்க நகையெல்லாம் விற்று அது 1 வருஷத்துக்கு ஓடும், அப்புறம் என்ன செய்யுதுன்னு தெரியலையே. 14 வருஷத்துக்கு எல்லாம் கொடுத்துருக்குறான், மூக்கால் அழுகுறான். அடப்பாவி நிறைஞ்சுங்களா? அந்த அம்மா காலையில் 50 ரூபாய்க்கு கீரை வாங்க, ஒரு கீரை கட்டு 2 ரூபா, அதை வாங்கி 5 ரூபா 2 ரூபா 2000 ரூபா, அது 5 ரூபாய்க்கு விற்கிது. தலைக்குது கீரைக்கார கிளவி வருவா, அவருக்கு கீரை கீரை அப்படின்னு வாமான்னு கூட வந்து உட்காந்து, எவ்வளோம்மா கீரை? 1 5 ரூபாங்க, 2 10 ரூபா அப்படின்னு சொல்லி வந்தோம்மா. அப்போதான் வீரத்தை காட்டுறோம். அம்மா 3 10 ரூபாய்க்கு கொடு. யாரு? இந்த நம்மளுங்க. அங்கே போய் தான் வீரத்தை காட்டுவாங்க. டாக்டர்கிட்ட போய் 10,000 ரூபாய் போட சார், ஒரு 9,000 போட்டுக்கணும்னு சொல்ல முடியாது. அங்கே போய் தெரிஞ்சுங்களா? அதே திருப்பூரில் பரணின்னு ஒரு கடை இருக்குது. பரணின்னு ஒரு கடை, இந்த பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், பெரிய சூப்பர் மார்க்கெட். அங்கே போய் சாமான் வாங்க போகிறோம். நான் அங்கே போய் சாமான் வாங்குறது, எண்ணெய் 5 லிட்டரு அது எல்லாம் சாமான்லாம் வாங்கிட்டு பில்லு வந்து 3750 ரூபா. அந்த வரிசையாக பில்லு கவுண்டர் இருக்கும், 10 கவுண்டர் இருக்கும். இந்த வயசு பிள்ளைங்க தானே பில்லு போடுதுங்க, எல்லாம் அதான் வச்சுருக்கானுங்க. எல்லாம் நம்ம பில்லு போடும், எவ்வளோ மாச்சு? 3200. கொஞ்சம் குறைச்சிக்குவேம்மா, ரொம்ப காசாக இருக்குது. நம்மளே ஒரு முட்டாள்தனமா ஒரு அற்ப பிராணி பற்றி சிரிக்குது. என்ன பாய் பத்த படிச்ச ஒரு மாதிரி இருக்காரு, குறைச்சிக்கோங்க. ரம்பிட்டு தான் ஒரு கேவலமா சிரிக்குது அவளை பார்த்தா. நான் சும்மனாச்சும் கேட்குறது, என்னம்மா 3000 சொல்கிறேன், நானும் கொஞ்சம் வசதி குறைச்சோம், கொஞ்சம் குறைச்சி சொல்லுமா, ஒரு 50 100 குறைச்சிக்கமா. இந்த மாதிரி லூசுங்களா இன்னைக்கு துணியாவில் வாழ்ந்துங்க அப்படின்னு நம்மளை ரொம்ப கேவலமாக பார்க்குது அந்த அம்மா. யாரு? சரி 50 ரூபா ஒரு 10 ரூபா குறைச்சிக்குமா, என்ன வேணாமா? அடுத்த ஆள் நிற்கிது, 1 ரூபா குறைக்க மாட்டேங்குது. அங்கே பேர் வீரத்தை காட்ட முடியுமா? கிடைச்சா கிளவி வாடா முட்டா, ஏமா எவ்வளோமா? அது 2 கட்டு 10 ரூபா, 3 கட்டு 10 ரூபா. என்ன கீரை வச்சிருக்க நீ அப்படின்னு சண்டை போட்டு அந்த இந்த பிடிச்சி கடைசியில் 1/2 கிலோ கத்திரிக்காய் 2 கொசுறு வேற போடுறோம். கிளவி தான் வீரம் காட்டுவானோ அவனுக்கு. சரிம்மா, அந்த அம்மா மொத்த கூடையில் இருக்கிற மொத்த சமாச்சாரம் 50 ரூபா தான். அந்த காலையிலிருந்து மதியானம் வரைக்கும் விற்கிது. என்னங்க சாப்பிடும்? இல்லை எவ்வளோ லாபம் வந்துருங்க? 500 ரூபா லாபம் வருமா? அதை போய் 20 ரூபாய் 30 ரூபாய் லாபம். அதில் வேற சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கொண்டு போய் அடுத்த நாள் சாமான் அல்லா வாழ வைக்கல அவங்கள. அது ரொம்ப வருத்தப்படுறேம்மா. சந்தோஷமா இருக்கிறீங்க ஐயா, நல்லா வச்சிருக்கேன் ஆண்டவன், எந்த குறையும் இல்லை. அந்த அம்மாட்ட கேட்டேன், எப்படி இருக்கிறீங்க? நல்லா வச்சிருக்கிறேன் ஆண்டவன், எந்த குறையும் வைக்கல, எனக்கு நிம்மதியா இருக்கிறேன், யார்கிட்டையும் கையேந்த வேண்டியது இல்லைங்க ஐயா. காலையில் 100 ரூபா கொண்டு போனால் கூட நிம்மதி காய்கறி கிடச்சிக்குது, கீரை கட்டு தான், அதை கொண்டு விற்றோமா ஏதோ 50 100 கிடைக்குது. 3 நேரம் நல்லா சாப்பிட்றேங்க ஐயா. பேராண்டிங்கெலாம் வருவானுங்க, ஆளுக்கு மிட்டாய் வாங்கி கொடுக்குறேன், சாக்லேட் வாங்கி கொடுத்துட்றேன், நிம்மதியே சந்தோஷமா இருக்கிறேன். அடேங்க அப்பா, இவனுக்கு அல்லாஹ் தஆலா 15 வருஷத்துக்கு காசு கொடுத்துருக்குறான், மூக்கால் அழுகுறான். 15 வருஷத்துக்கு பின்னாடி என்ன செய்வேன்னு தெரியல. வெக்கமா இல்லை உனக்கு? வெக்கமா இல்லை? இந்த மாதிரி அவன் கேட்பான்ல, அந்த மாதிரி வெக்கமா இல்லை உனக்கு? வெக்கமா இல்லை?
மானம் இல்லை உனக்கு, ரோஷம் இல்லை உனக்கு. ஷேம் ஷேம். 15 வருஷத்துக்கு அல்லாஹ் கொடுத்துருக்கிறான், அதுக்கு பின்னாடி இல்லையான அழுவுற. என் ரப்பு என் கூட இருக்கான், நிம்மதியா வாழ். எதுவும் கேள்வி இல்லையா, ரப்பு என் கூட இருக்கிறான், நிம்மதி நெஞ்சு நிமித்தி வாழ். என் ரப்பு என் கூட இருக்கிறான். தலை குனிஞ்சு வாழக்கூடிய பேரா முஸ்லிம். ரப்புல் ஆலமீன ரப்பாக்கி வச்சுட்டு, ரப்புல் அர்ஷில் அலீம ரப்பாக்கி வச்சுட்டு தலை குனிஞ்சு வாழ்ற. நடக்குமா? நடக்குமா? நடக்காது தெரியலையே. இங்கே ஒரு தடை இருக்குது, அங்கே ஒரு தடை இருக்குது, அவன் மேலே இந்த மாதிரி சொல்கிறான், அவன் நடக்காது போல தெரியுது. என் சர்க்கார் சொல்லுவாங்க, ஜி புள்ள கல்யாணம் வந்துச்சு, அந்த நிலத்தை வித்துடலாம், ஜி அதுக்கு வீட்டை வித்துடலாம். சர்க்கார் சொல்லுவாங்க, ஏன்டா அதை விற்கிற பொழப்பு, பிச்சைக்கார பொழப்பு உனக்கு? எல்லாத்தையும் விற்று கசை யார் எதை கொண்டு போய் விற்ப? இதெல்லாம் விற்று பின்னாடி எதை விற்ப? ஏன் விற்கிற பிச்சைக்கார பொழப்பு உனக்கு? என் ரப்ப இலா ஆக்கி வாழ். இருக்கிறது இருக்க இன்னும் கொடுப்பா அல்லாஹ். இதை வித்துதான் நீ வாழணும் இல்ல அல்லாஹ். இருக்கிறது இருக்க இன்னும் தர கலை காத்துட்டு இருக்க அல்லாஹ். எப்படி நீ போய் அல்லாஹ் கொடுக்குவானா கொடுக்க மாட்டான் சந்தேகப்படுற? கொடுக்குவானா கொடுக்க மாட்டானா? கொடுக்குவானா கொடுக்க மாட்டானா? நீ நம்பு முதல்ல அல்லாஹ். எல்லாத்தையும் விட்டு ஒதுங்கி அல்லாஹ்வை பிடிச்சுக்கிறதுக்கு பேர் தாங்க தௌஹீது. எல்லாத்தையும் விட்டு ஒதுங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் வ தபத்துல். அனைத்து சிருஷ்டிகள் மேலும் நம்பிக்கையை முற்றிலும் விட்டு விட்டு, ரப்பே உன்னை தவிர வேற கதி இல்லை, அப்படி வா அல்லாஹ் இடத்துல. இல்ல அதையும் பிடிச்சிட்டேன், நீ மேல் மிச்சமா கூட அல்லான்னு கேட்கறாங்க. எப்படி கேட்கறாங்க? யா அல்லாஹ், புள்ள கல்யாணம் வச்சிருக்கிறேன், மாமனார் ஒரு 1 லட்சம் தரேன்னு சொல்லியிருக்காரு, மச்சனை வந்து ஒரு 5 பவுன் நகை சொல்லியிருக்காரு, எல்லாம் கணக்கு போட்டு பார்த்தா ஒரு 3 லட்சம் தேருது, இன்னும் 2 லட்சம் பாக்கி. முடிஞ்சா ஒரு நாள் கூட இல்லை, உன்னால் முடிஞ்சா கொடு, தொந்தரவு பண்ணல உடனே. நான் நீ கொடுக்கணும்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், ஏதாவது மற்றவங்களை கேட்டுக்கிட்டு. அல்லாஹ் அந்த அளவுக்கு கேவலமாக்கிட்டான். இவன் மனுஷன் இன்னைக்கு லாஸ்டா வச்சிருக்கிறான், அல்லாஹ் எல்லாத்தையும் கேட்டுறான். யாரும் தரலைன்னா கடைசியா அல்லாஹ் பிடிப்போம். அப்படியாப்பட்ட தவக்கல் அல் ஹய்யில் லதி லா யமூத், என்றைக்கும் மரணமே அடையாத ரப்பின் மீது தவக்குல் வை. ஒருத்தர் மலையில நடந்து போயிட்டு மேல இருந்து கீழே விழுந்துட்டான். நல்லா தூங்குறீங்களா? நல்லா தூங்குறீங்களா? நேரம் நல்லா தூங்குறீங்களா? நல்லா தூங்கிட்டீங்களா? முடிச்சிருக்கீங்களா? முடிச்சிருக்கியாப்பா? மலை மேல இருந்து வலித்த கை கால் தவறி ஸ்லிப்பாகி கீழே விழுந்துட்டான். இருட்டு, நைட் டைம், விஷா டைம், ரொம்ப தூரம் விழுந்தா ஏதோ பிடிக்க அப்படியே தேடுறா, கையில் ஒரு கிளை மாட்டிச்சு பிடிச்சிக்கிட்டான். இப்போ தொங்குறான், எதை மட்டும் ஒரு கிளையை மாட்டி தொங்குறான். காப்பாத்துங்க காப்பாத்துங்க கத்துறான். யாரும் சவுண்டு கேட்டதில்ல. காலையில் ஃபஜ்ர் தான் வருவாங்க எல்லாரும். கத்துறான்னு கத்துறான், ஒருத்தனும் வரல. இப்போ கடைசி அல்லாஹ் என்னை காப்பாத்து அல்லாஹ், அல்லாஹ்ட்டும் சத்தம் வச்சான், அடியானே நான் உன்னை காப்பாற்ற நம்பிக்கை இருக்கா? நம்பிக்கை இருக்கு போய் நான் கேட்குறேன். நிச்சயமா நீ என்னை காப்பாற்று வரப்பே, என்னை காப்பாற்று அல்லாஹ். இப்போ என் மேல நம்பிக்கை இருந்தா இப்போ நான் சொல்றதை கேளு. சொல்லு ரப்பே, அந்த கிளையை விட்டுரு. பயமா இருக்கா? என் மேல நம்பிக்கை இருக்கு, காப்பாற்றவே நம்பிக்கை இருக்கா இல்லையா? நிச்சயமா நம்புறேன் அல்லாஹ், என்னை காப்பாற்று வரப்பே. அப்புறம் கிளையை விட்டுரு. என் மேல நம்பி கிளையை விட்டுரு. இல்லை ரப்பே, அது விட மாட்டேன், பயமா இருக்கு, விட மாட்டேன் அல்லா. எதை நீ கிளையை விடு, உன்னை காப்பாத்துற. நரியெல்லாம் உங்களை விடுது அல்லா, என்ன செய்ய தெரியல ரப்பே. நீ கிளை எப்ப விடுறையோ, எம்மை முழுமையா என்னை நம்பனா கிளை விடு. அது மட்டும் சொல்லாதல்ல, அதை மட்டும் சொல்லாத. நீ என்னை எப்படியாவது காப்பாத்து. மேல இருந்து கயிறு வரணும்னு பாக்குறான். யாராவது பார்த்து அங்கிருந்து கயிறை போட்டு நைட்டு பூரா தொங்குறான். விட்டாலும் அல்ல காப்பா, நீ விட்டா காப்பாத்துனே போடு. நைட்டு பூரா தொங்குறான், எதை பிடிச்சிக்கிட்டு கையெல்லாம் வலிக்குது, ஊன்னு தொங்குறான். காலையில சூரியன் உதயமான பார்த்தா இவனுக்கும் பூமிக்கும் ஒரு ஜான் தான் இருக்கு. எப்படி இவனுக்கும் தொங்கிட்டு இருக்கானே, எங்க இருக்குது? இவனுக்கும் பூமிக்கு இவ்வளவுதான் இடம் இருக்கு. இப்ப அல்லாஹ் சொன்ன போதே விட்டுருந்தா கீழே நிப்பான், நடந்து வீட்டுக்கு போயிருக்கான். அவன் தான் சொன்னானே கீழே கம்பி விடுன்னு, அதை விட மாட்டேன், பிடிச்சபடி விட மாட்டேன். அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம என்ன சிருஷ்டியில பிடிச்சிக்கிட்டான். அல்லாஹ் பிடிச்சிக்கிட்ட ரப்பே நீ காப்பாத்து, எங்கிட்ட வாடா, இல்ல ரப்பே நீ காப்பாத்து, நீ விடுறா, விட மாட்டேன், காப்பாத்து. அந்தாதான் நம்ம கதி. அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லு.
இந்த அனைத்து கோடி சிருஷ்டிகள் இருந்தும் என் தேவையை நிறைவேற்றுபவன் யாரும் இல்லை. என்னை முழுசா நம்புடா, நீ முழுமையா என்னை நம்பு. அவர் உதவுவாரு, இவரை உதவுவாரு, மாமன் உதவுறாங்க, மச்சான் உதவுறாங்க, கடை உதவும், எனக்கு அது உதவும், இது உதவும், எல்லா உதவுவா. காசு வச்சிருக்க பேங்க்ல எதுக்கும் வச்சுக்குவோம். பசங்களாம் கைவிட்டா அது சில பேர் அது வேற. ஏன்டா பேங்க்ல இல்லைங்க, பசங்களாம் இருக்கான்னு ஏதோ கவனிச்சுக்கிறாங்க, இவங்கெல்லாம் கைவிட்டா அதுக்கு எனக்கு வேணும்ல, அது எப்படி சேஃப்டிக்கு வச்சுக்கிட்டேன். அடோ பாவிகளா, அந்த மாதிரி நம்ம கதி காசு பணத்துல நம்பிக்கை, உலகத்துல நம்பிக்கையில மூழ்கி போயிருச்சு. முழுசா நீ அல்லாஹ்வை நம்பு, சிருஷ்டிய முழுசா விட்டுரு. செத்தாலும் சாவேறப்பே மேலது புடிய விட்டு கீழே பொடி பொடியா செதறனா சரி, நீ சொன்னேல விட்டுருன்னு விட்டுரு. சிருஷ்டிகளுக்கு தவக்கலை விட அல்லாஹ் உன்னை காப்பாற்றுவான், நிஜமா உன்னை காப்பாற்றுவான். وَمَن يَتَوَكَّلْ عَلَى اللَّهِ فَهُوَ حَسْبُهُ. அல்லாஹ்வின் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு அல்லாஹ் ஒருவனே போதுமானவன். நிச்சயமா அல்லாஹ் கொடுப்பான். சஹாபாக்கள் வாழ்க்கையில் எடுத்து பாருங்க. ஒரு போருக்கு போயிருந்தாங்க ஒரு சஹாபாக்கள், கையில் இருந்த சாப்பாட்டு பொருள் எல்லாமே தீந்துருச்சு. பாலைவனம், உதவி கேட்கறதுக்கும் யாரும் இல்லை, அரிசி பருப்பும் இல்லை, கையில் ஒன்றுமே பேரிச்சம்பழம், அடுத்து சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இல்லை. அந்த மாதிரி சூழ்நிலையில் எதுவுமே சொன்னா அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, ரப்பே பசிக்குது, சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை, உதவி செய்யறப்பேன்னு கேட்டாங்க. ஒரு 1000 சஹாபாக்கள் இருக்கிறாங்க. போருக்கு போன நேரத்தில் கடலோரத்தில் நடந்து வந்திருக்கிறாங்க. திடீர்னு ஒரு பிரம்மாண்டமான அம்பர் மீன் அங்கிருந்து கடல் நீந்தி வந்து நேரா மணல்ல ஏறி மணல்ல உட்காந்துச்சு, துள்ளுது. நீந்தி கடலுக்கு போற, கடல் வேகமா வந்து எங்க வந்துருச்சு, இவங்க வேட்டெல்லாம் ஆடல, பிரம்மாண்டமான அம்பர் மீன் திமிங்கல மாதிரி இருக்கும், வந்து தரையில் உட்காந்துருச்சு. சஹாபாக்கள் அந்த மீனை பிடிச்சு, மீனை எடுத்து அறுத்து எல்லாரும் விருந்து வச்சு செமையா சாப்பிட்டாங்க, வயிறு நிமிர்ந்து சாப்பிட்டாங்க. அதிசயம் எடுத்து பார்ப்போம். சாப்பிட்டாங்க. எந்த அளவுக்கு பெரிய மீனா, அந்த மீனுடைய கண்ணு கூடு இருக்குல்ல, அந்த கண்ணு கூட்ட கண்ணுடைய எலும்பு அதை நிப்பாட்டி உள்ள ஒட்டகத்திலே உள்ள போனாராம். அவ்வளவு பெரிய கண்ணு, கண்ணு கூட எலும்பு கூட, விழா எலும்பு கூட தெரியல, அந்த எலும்பை நிற்க வைத்து நாங்கள் ஒட்டகத்துள் உள்ளே நுழைந்து வெளியே வந்தோம். அவ்வளோ பெரிய எலும்பு உள்ள மீன், எல்லாம் வயிறு நிறைய பல நாட்கள் சாப்பிட்டு எல்லாம் எடுத்து வேற வச்சுக்கிட்டாங்க. சுட்டு நெருப்பு சுட்டு வேக வச்சு எல்லாம் சாப்பிட்டாங்க. ஊருக்கு போற வரைக்கும் சாப்பாடு பத்து, உங்களுக்கு எந்த கவலையும் இல்லாமல் போயிடுச்சு. பெருமானார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் உங்களுக்கு அமிச்ச ரிஸ்க்குன்னு சொன்னாங்க. அதுல மிச்சம் இருந்தால் எனக்கு கொஞ்சம் கொடுங்க பரக்கத்துக்குன்னு வாங்கிட்டாங்க. அல்லாஹ்விலிருந்து வந்த ரிஸ்க்குன்னு அந்த பரக்கத்தான ரிஸ்க். தென்கே தெரிய மாட்டேங்குது, மச மசன்னு இருக்கு எழுத்து, இது வெளிச்சமா இருக்கு. கஹைஅத்தில் கஸீபில் லஹ்ம் ஃபஅதைனா ஃபைதாஹிய தாபத்துன் துதுஆல் அம்பர். அம்பர் என்று பெயர் சொல்லப்பட்டு பிரம்மாண்டமான மீனை அல்லாஹ் தஆலா கொடுத்தார். ஜி அம்பர்னா திமிங்கலம், பிரம்மாண்டமான மீனை எல்லாம் கொடுத்தான். அதை எல்லாரும் நாங்கள் சாப்பிட்டோம். எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். கடைசியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமா ஹுவ ரிஸ்குன் அஹ்ரஜஹுல்லாஹு, பெருமா இது அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த ரிஸ்க் என்று சொன்னார். ரவாஹு முஸ்லிம், முஸ்லிம் ஷரீஃபுடைய ஹதீஸ். இந்த ரிஸ்கை அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்தான். ஃபஹல் மஅக்கும் மின் லஹ்மிஹி ஷைஉன் வதுத்இமூனா, அந்த அந்த மிச்சம் கருவாடு வச்சிருக்கீங்களா, கொஞ்சம் மீன் இருந்துச்சா எனக்கு கொஞ்சம் கொடுங்க, நானும் சாப்பிட்றேன்னு பெருமானார் கேட்டாங்க. இந்த அல்லாஹ் கொடுத்த உணவு இல்லையா, இந்த பரக்கத்தான சாப்பாடு, எனக்கு கொஞ்சம் கொடுங்கன்னு கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இங்கே சாப்பிடக்கூடிய உணவெல்லாம் பரக்கத்தான சாப்பாடு, நல்லா வயிறு நிமிட சாப்பிடுது. விளைஞ்சுங்களா, கொஞ்சம் மிச்சம் இருந்தால் எனக்கு கொடுங்க என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். ஃபஅர்ஸல்னா இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின்ஹு ஃபஅகலஹு, நாங்கள் எங்களுக்கு மிச்சம் இருந்த அந்த மீனை காய வச்சு வச்சிருந்தாங்க, அதை கொடுத்தோம், பெருமானார் சாப்பிட்டாங்க. அதை சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ், ரவாஹு முஸ்லிம், முஸ்லிம் ஷரீஃபுடைய ஹதீஸ். அப்படி கொடுத்தான் அல்லாஹ் தஆலா. அல்லாஹ் இருக்கிறத பரக்க செஞ்சிருவாங்க, எரிபாராம கொடுப்பான் அல்லாஹ் தஆலா. ஏன் கவலைப்படுற, ஏன் கவலைப்படுற, கவலை விடு. ரப்ப அல்லாஹ் கூட வச்சுட்டு ஏன் கவலைப்படுற, லா இலாஹ இல்லல்லாஹ் கூட வச்சுட்டு கவலைப்படுற.
களிமா நம்ம நெஞ்ச நிமித்தி நடக்க வேணாம். லா இலாஹ இல்லல்லாஹ் என் கூட இருக்கு. நெஞ்ச நிமித்தி நடந்து பார். அல்லாஹ் என் கூட இருக்கிறான். என் ரப்பு வாழ வச்சு காட்டுவான். அல்லாஹ் என்னை கண்ணியமா வாழ வைப்பான். அல்லாஹ் தலை நிமிந்து வாழ வைப்பான். ஊர்லயே பெரிய வாழ்க்கை அல்லாஹ் என்னை வாழ வைப்பான். நெஞ்ச நிமித்தி வாழ வேணாம். தலை குனிஞ்சிட்டு வாழ்ற நீ எப்படியாப்பட்ட ரப்பு படுத்துக்கிட்டே இருப்பான். ஒரு சஹாபி ரசூல் வீட்டில் பசி ஒன்றும் இல்லை, பிள்ளை குட்டிலாம் பட்டினி. அல்லாஹ்ட்ட துவா செஞ்சாங்க. அவங்க வீட்டில் திருக வச்சுருந்தாங்க. திருகன்னு தெரியுதுங்களா? என்ன மாவு அரைக்கிறது. கீழே ஒரு கல் இருக்கும், நடுவில் குச்சி இருக்கும். அதுக்கு மேலே ஒன்று தூக்கி வச்சு அதுக்கு அங்கே ஒரு குச்சி வச்சு சுற்றுவாங்க. திருகக்கல்ல பார்த்துருக்கீங்களா? இந்த மாவு மிஷினுக்கெல்லாம் வாப்பா இவங்களுடைய அம்மா, கிரைண்டருக்கெல்லாம் வாப்பான்னு வச்சுங்களேன். வாப்பா அம்மா நினச்சிக்கலாம். நம்ம மியூசியத்தில் போனால் பார்க்கலாம். மியூசியம்லாம் வச்சுருப்பாங்கள்ல, அங்கெல்லாம் போனால் பார்க்கலாம். கொடைகளுக்கெல்லாம் வாப்பாது. அதெல்லாம் தாத்தா அந்த மாதிரி ஒரு பார்த்தது வாழ்க்கையில் பார்த்ததில்லை. அதெல்லாம் என்ன இப்போ ரொம்ப பேர் கிணறே பார்த்தது இல்லைங்கிறாங்க. எல்லாமே போர் போட்டுறாங்களா? கிணறுனா என்னன்னு கேட்குறேன். அதுனா பிள்ளை தண்ணி. அப்படியா? உள்ள தண்ணி நிறைய இருக்குமா? இப்போ இத்தினொன்று போட்டு உள்ளே எடுத்துடுறாங்க. அதுக்குள்ளே மோட்ரு போட சத்தம் வருதுன்னு உள்ளுக்குள்ளேயே மோட்டரை தண்ணிக்குள்ளேயே விட்டுறாங்க. சுவிட்சு போட்டால் தண்ணி மேலே வருது. கிணறே பார்த்து இந்த தலைமுறையே பார்த்தது கிடையாது. தெரிஞ்சுங்களா? அந்த கொடக்கல் வச்சிருந்தாங்க வீட்டில். எது? திருகக்கல். தண்ணின்னா ஆற்றுல போய் அது பொம்பளைங்க ஒரு நாள் 10 கூட இன்றைக்கு என்ன ஆச்சு? கிணறு பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு. ரொம்ப பேருக்கு என்னப்பா பார்க்குறதே கிடையாது. இப்போ என்ன செஞ்சாங்க? இந்த சஹாபியும் மனைவியும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ரூமுக்குள்ளே திருகக்கல். அந்த திருகக்கல்லை அரைக்கிற சத்தம் கேட்குது. யாருப்பா திருகக்கல்? வீட்டில் ஒன்றும் அரிசி பருப்பு இல்லை, கோதுமை இல்லை, ஒன்றுமே இல்லை. ஹதீஸ் எதுன்னு பார்ப்போம். இந்த சிங்கக்குட்டிங்கெலாம் உட்கார வச்சிருக்கு. ஹதீஸ் ஒன்றும் எடுத்துடணும் அப்படின்னு. உடனே வீட்டில் சத்தம் வருது. எங்க திருகக்கல்லை அரைக்கிற மாதிரி சத்தம். டர்ன்னு சத்தம் வரும்ல, டர்ன்னு. கதவை திறந்து பார்த்தா திருகக்கல் தானா சுத்துது. நல்லா கவனிங்க ஹதீஸ. தானா சுத்து. அந்த எல்லா பக்கமும் இருந்து அரிசி அந்த மாவு கொட்டுது. உள்ள கோதுமை போட்டா மாவு கொட்டும் இல்லமா, அந்த மாதிரி எல்லா பக்கமும் இருந்து மாவு கொட்டுது. அது பாட்டு யாரும் சுத்தவங்களாம் இல்ல. அடே அல்லாஹ் சுத்துறான், மௌலா சுத்துறான். அது பாட்டுக்கு திருகக்கல் சுத்துது. யாரும் சுத்தவலாம் இல்லை. யாரும் மாவு அரிசி போடல. சுத்தி மாவு கொட்டிட்டு சுத்தி உழுவுது. அள்ளி அள்ளி எடுக்கிறாங்க. அள்ளி 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 எடுக்கிறாங்க. விளங்குங்களா? இது தபரானி ஷரீஃபுடைய ஹதீஸ். அபூ ஹுரைரா அவர்கள் அறிவிக்கிறார். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். அதெல்லாம் நம்ம அல்லாஹ்வை நம்புங்க பை, அல்லாஹ்வை நம்புங்க. அன் அபீ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார். அஸாப ரஜுலன் ஹாஜத்தன். இங்க சஹாபாக்கள் ஒரு மனிதருக்கு ரொம்ப பசி பட்டினி தேவை ஏற்பட்டுருச்சு. ஃபஹரஜ இல் பரியத்தி. வீட்டில் இருந்தால் பீவி எங்கே ஏதாவது காசு கொண்டாங்க, காசு எங்கே போய் வேலையும் கிடைக்க மாட்டேங்குது, எங்கே போய் தேடுவேன் அப்படின்னு பேசாமல் காட்டுக்கு போயிட்டார். அவர் பீவிக்கு பதில் சொல்ல முடியாது. எங்கே போயிட்டாரு? காட்டுக்கு ஓடிட்டார். காலத்து இம்ரத்து மனைவி பார்த்தாங்க. புருஷனும் காட்டுக்கு ஓடிட்டாரு. வீட்டிலே ஒன்றும் இல்லை, சாப்பிட்றதுக்கு வேலையும் கிடைக்கல, சாப்பாடுக்கு என்ன செய்யறது? இப்போ காலத்து இம்ரத்து ஜி தெரிஞ்சுங்களா? இந்த அம்மா கேட்குது, அல்லாஹும் அர்ஸுகுனா, யா அல்லாஹ் நீ ரிஸ்க் கொடு, அல்லாஹ் நீ ராஸிக், நீ ரஸாக், துல் குவத்தில் மத்தீன், பேராற்றல் மிக்க உணவளிப்பவர். அல்லாஹும் அர்ஸுகுனா மா நஅ்தஜினு வ மா நஹ்தபிஸு. யா அல்லாஹ் எங்களுக்கு ரொட்டி சுடுவதற்கும் சால்னா வைக்கிறதுக்கும் ஒன்றும் இல்லை இருப்பே, பசி பட்டி நானும் பிள்ளைங்களாம் ஏதாவது கொடு அல்லான்னு கேட்குறாங்க. சொன்ன முடிச்சு கொஞ்ச நேரம் தான் ஆச்சு. வீட்டில் அந்த திருக சுத்த ஆரம்பிச்சிருச்சு. இந்த அம்மா சுற்றி 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 அந்த மாவை எடுத்து எடுத்து ரொட்டி சுட்டுறாங்க. நிறைய செஞ்சு வச்சுட்டாங்க. ஆனால் காட்டுக்கு போன மனுஷன் சரி நைட்டாச்சு வீட்டில் படுத்துக்கலான்னு வந்தா வீட்டில் மணக்குது.
என்ன ஏது இதுன்னு கேட்டேன். அப்போ அந்த மாதிரி சொன்னாங்க, ரிசுக்குல்லா, இது அல்லாஹ் நம்ம கொடுத்த ரிசுக். கனசமா ஹவுலர் ரஹா, அதை சுற்றி இருக்கிறது அம்மா கூட்டி அள்ளி அள்ளி எடுத்தாங்க. இதை கொண்டு போய் பெருமானோட சொல் யார சொல்லலாம் எடுத்துட்டு. இந்த மனுஷனுக்கு ரொம்ப ஆச்சரியமா போயிடுச்சு. ஏன்னா மூட்டை மூட்டையே வந்துகிட்டே இருக்கு மாவு, எடுக்க அது பாட்டுக்கு அரைக்குது, அல்ல மாவு வருதுமா, அள்ளி அள்ளி மூட்டையில கொடுத்தது அம்மா. இந்த மனுஷன் பார்த்தாரு, மவுக்களை விரல் வச்சுட்டாரு. இந்த ஆச்சரியம், ஆஹா என்னடா இது மாவு வந்துகிட்டே இருக்கு, எங்க இருந்து வருது, பூமிக்குள்ள இருந்து வருதா மேல இருந்து வருதா தெரியலையே. அந்த மனுஷன் என்ன பண்ணிட்டாரு, வந்த மனுஷன் வீட்டுக்கார புருஷன் அது தூக்கி பார்க்கலாம், தூக்கணும் நம்ம ஒண்ணுமே இல்லை, அங்க மறுபடியும் வச்சாரு, நின்றுச்சு. இது பெருமாள்கிட்ட போய் சொன்னாங்க, யார சொல்ல எல்லாருக்கும் தேவையான அளவு மாவு வந்துருச்சு, நான் தூக்கி பார்த்தா எங்க இருந்து வருதுன்னு திரும்ப வச்சு சுத்தும் போது சுத்த மாட்டேங்குது, நின்றுச்சு. பெருமானா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லவ் தரக்கஹா, அந்த மனிதரை தூக்காமல் விட்டிருப்பாரே ஆனால் லதாரத், அது சுற்றி கொண்டே இருந்திருக்கும், வத்தஹனத், மாவு கொட்டி கொண்டே இருந்திருக்கும், இலா யௌமில் கியாமா, கியாம நாள் வரைக்கும் வந்திருக்கும்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கியாம நாள் வரைக்கும் ரிஸ்க் வந்திருக்கும். அதுல அது அல்லாஹ் மேல சந்தேகப்பட்டு தூக்கிட்டாரு, எங்க இருந்து வருதுன்னு தெரியல, எப்படி வருதுன்னு தெரியல. நீ சந்தேகப்பட்டு தான் பேக் எடுத்துருச்சு. ஜி கியாமத்து நாள் வரைக்கும் வந்துகிட்டே இருந்திருக்குண்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது ஹதீஸ் ஷரீஃப்ல வருது. இந்த ஹதீஸை கேட்டீங்க, இன்னொரு ஹதீஸையும் கேட்டுங்க. விளைஞ்சுங்களா? ஒரு முறை ஹஜரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு வீட்டுக்கு விருந்தாளிங்க வந்தாங்க. அது எனக்கு பார்ப்பாங்க ஹதீஸை. பிள்ளைங்க கண்டுபிடிச்சாங்க, பரவாயில்ல சொன்னோன்னு கண்டுபிடிச்சாங்க பாருங்க ஹதீஸை. ஜி அபூபக்கர் நான் வீட்டுக்கு விருந்தாளிங்க வந்தாங்க. கவனிக்கலாம், தூங்குறீங்களா எல்லாரும்? நல்லபடி தூங்குறீங்களா பையன்? தூங்கிட்டு இருக்கு. சரி, வந்தா சாப்பிட உட்காந்துட்டாங்க, சாப்பிட கொடுத்துட்டாங்க. அந்த காலத்தில் பழக்கம், விருந்தாளி இல்லாமல் சாப்பிட மாட்டாங்க. அபூபக்கர் மகனார் இருக்கிறாங்க, அப்துல் ரஹ்மான் இருக்கிறாங்க. நீங்கள் சாப்பிடுங்க, வாப்பா வேலையை போயிருக்கிறாங்க, வர்றதுக்கு லேட் ஆகும், நீங்கள் சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. வாப்பா வராமல் நாங்கள் சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு அபூபக்கர் நாயகம் வந்தாங்க. இவங்க சாப்பிடாம உட்காந்துருக்காங்க. இன்னும் சாப்பிடல எஜமானே, நீங்கள் வர வரைக்கும் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னு அப்துல் ரஹ்மான் சொல்ல கோச்சிக்கிட்டாங்க. விருந்தாளிகளை கவனிக்கிறது இல்லையா அப்படியே மகன்கிட்ட கோச்சிக்கிட்டாங்க. எல்லாம் உட்காந்து சாப்பிட உட்காந்தா அவ்வளோ பேரும் அள்ளி அள்ளி வைக்கிறாங்க. சாப்பாடு, ரொட்டி, என்ன இருக்கோ சால்னா அள்ளி வைக்கிறாங்க. வச்சுக்கிட்டே இருக்காங்க, தட்டில் அப்படியே இருக்கு, குறையவே இல்லை. அல்ல வந்துகிட்டே இருக்கு. உணவு எடுக்க வருது, சால்னா எடுக்க வந்துகிட்டே இருக்கு. வந்துகிட்டே இருக்கு. எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. எப்படி ஆரம்பத்தில் 10-15 பேர் சாப்பிட்ட பின்னாடி அந்த தட்டில் எப்படி உணவு இருந்துச்சோ அதே மாதிரியே இருக்கு. இதை போய் பெருமானோட சொன்னாங்க. பெருமானை சொன்னாங்க, அது பரக்கத்தான சாப்பாடு, எனக்கு கொஞ்சம் கொடுங்கம்மா அதுல இருந்து சொல்லி வாங்கி சாப்பிட்டுட்டாங்க. அது பரக்கத்துடைய சாப்பாடு கொடுங்க. ஜி எப்படி வந்து அல்லாஹ் பரக்க செஞ்சான்? ஏன் அந்த அல்லாஹ் தாங்க இப்போ நமக்கு அல்லாஹ்வா இருக்கிறான். ஏங்க தரமாட்டான் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா? ஜி மா குன்னா நஅகுது மினல் லுக்மதி, ஒரு உணவு கவலத்தை நாங்கள் இங்கிருந்து இப்படி அள்ளினால் இல்லா ரபா மின் அஸ்ஃபலிஹா அக்ஸர மின்ஹா, அது கீழ இருந்து அதை விட அதிகமா வந்துருது. ஒரு ரொட்டியை உருவினா 2 ரொட்டி வந்துருதாங்க, வந்து கொண்டே இருக்கிறது இப்படியே. என்னப்பா இது? ஆமா புட்டுக்குச்சு. என்ன எடுக்கிறோமோ இன்னும் வருது, வந்துகிட்டே இருக்கு. உடனே இதை போய் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே போய் நாங்கள் சொன்னோம். என்ன சொன்னாங்க? ஹதீஸ் முடிக்கவே இல்லை, அதுக்குள்ள கொண்டு போயிட்டார் போன. இங்க போன இப்படி தொட்டோன்னு அது காணாம போயிடுச்சு. இந்த 19 இல்லா ரபா மின் அஸ்ஃபலிஹா அக்ஸர மின்ஹா, அதை விட மேலும் அதிகமாக வந்து கொண்டே இருக்கிறது, வந்துகிட்டே இருக்கு. கான பைனமா பைன கோமின் அக்குதுன் ஃபமலா, எங்க அது சிங்கம்மா பெருமா என்ன சொன்னாங்க? பதில் சொன்னாங்க. அது வஞ்சா இல்லை ரசூல் என்ன சொன்னாங்கன்னு போட்டோம் கடைசியில். சரி, நீண்ட ஹதீஸ் படம் பார்க்கும். இது ஒரு சம்பவம் ஞாபகம் வச்சுக்கோங்க.
இன்னொரு சம்பவம் சொல்ல கேட்டுக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஹந்தக் போர் இருக்குல்ல, ஹந்தக் போர் 1200 பேர் எடுமா எல்லாரும் குழி வெட்டுறாங்க, பகல் போர் குழி வெட்டுறாங்க, எல்லாரும் பசி பட்டினி, ஏழ்மையான காலங்கள், பசி பட்டினியில வயிற்றுல ஒன்றும் சாப்பிடல, ஒரு நாள் 2 நாள் ஆச்சு சாப்பிட்டு, தண்ணி மட்டும் குடிச்சுக்கிறாங்க. வயிறு உருகி குனிஞ்சு போயிருது. குனிஞ்சா குழி வெட்டுறது தெம்பு வேணுமே, அதுக்கான சப்பையா கல் எடுத்து அதில் துணி வச்சு கரிச்சி சுற்றி இடுப்பில் இப்படி வச்சு கட்டிக்குவாங்க, பின்னாடி கொஞ்சம் நிமிர்ந்து நிற்கலாம். அதுக்காக ஒரு சஹாபி சொன்னாங்க, யார சொல்லலாம், ஒன்றுமே சாப்பிடல, திறந்து காமிச்சாங்க, கல் வச்சு கட்டியிருந்தாங்க. பெருமாள் சொன்னாங்க, தங்கள் வைத்து திறந்து காமிச்சாங்க, அங்கே 2 கல் கட்டி இருந்துச்சு. யார் வயிற்றுல? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வயிற்றுல. இந்த சாஹிப் பேசாமல் போயிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பட்டினியாக அவங்களும் வேலை செய்கிறாங்க, மண்ணு வெட்டுறாங்க. இதை பார்த்துட்டு அதில் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா முந்தனே ஜாபிர் ரலியல்லாஹு வீட்டில் மனைவிட்டு சொன்னாங்க, ஏம்மா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பட்டினியாக வேலை செய்கிறாங்கம்மா, எதுவும் வீட்டில் இல்லையா அப்படின்னு. ஒரு குட்டி ஆடு நிற்கிதுங்க, 1 கிலோ கறி வரும் அறுத்தா, நீங்கள் வேணால் அறுத்து கொடுங்க, சால்னா வைக்கிறேன். வீட்டில் இவ்வளோன்னு மாவு இருக்குது, அறுத்தா 3 ரொட்டி 4 ரொட்டி சுடலாம், சுட்டு வைக்கிறேன்டா. யாரு? ஜாபிரோட மனைவி சொல்லிட்டாங்க, ஆச்சுங்களா? சரி, சுட்டாங்க, ரொட்டி சுட்டாச்சு, ஆடு அறுத்து சால்னா வச்சது, 2 பேர் சாப்பிடலாம், அவ்வளோதான். நேராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. 1500 பேர் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. மெதுவாக ரசூல் ஸல்லல்லாஹு கிட்ட போய் காதில், யா ரசூலுல்லாஹ், எங்கள் மனைவி உங்களுக்காக 2 ரொட்டியும் வந்து கொஞ்சோன்னு கறியும் செஞ்சு வச்சுருக்காங்க, வாங்க எஜமானேன்னு கூப்பிட்டாங்க. நீங்கள் மட்டும் வாங்க யா ரசூலுல்லாஹ் அப்படின்னு. அப்படியா? அல்ஹம்துலில்லாஹ். சரி, பக்கத்தில் இந்தப்பா, அத்தனை பேருக்கும் சாப்பாடு ஜாபிர் இல்லை வீட்டிலன்னு சொல்லிடுங்க. கேட்கவே வேணும், அவருக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அவருக்கு சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு? அருமை மிக்க சஹாபாக்களே, ஒரு அட்டென்ஷன் ப்ளீஸ். உங்கள் அருமையான கவனத்திற்கு, உங்கள் அத்தனை பேருக்கும் ஹஜ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு வீட்டில் சாப்பாடு தயாராக இருப்பதால் அனைவரும் கைகால் கழுவிட்டு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இது எப்படி இருக்கு? நாம வந்து அப்படியே விட்டு எஸ்கேப். எங்கப்பா அந்த இடத்துல ஜாபிர் எடுத்து நாம நினைச்சிருப்போம், அப்படியே பூந்து வச்சு மக்காவுக்கு ஓடி இருப்பா. தானே வேணப்பா, 1500 பேர் வர்றாங்க வளர்ந்துங்களா. இவங்க அப்படியே நிற்கிறாங்க. ஜாபிர் என்ன சொல்றது, நான் விருந்து கொடுத்தது ரசூலுல்லாஹ்வுக்கு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மொத்த பேருக்கு விருந்து கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன செய்யறது? அவன் ரசூலுல்லாஹ் மேல நம்பிக்கை வச்ச சஹாபாக்கள். யார் ரசூலுல்லாஹ், இந்த அடிமைக்கு உத்தரவு இருக்கா எதுவும் அப்படின்னு கேட்டாங்க. அடிமைக்கு என்ன உத்தரவு விடுறீங்க எஜமானே? நீங்கள் நேராக போய் உங்கள் பீவிட்ட சட்டியிலிருந்து சால்னாவை இறக்க வேணாம், ரொட்டி இன்னும் சுட ஆரம்பிக்க வேணாம்னு சொல்லுங்கள், மாவு பெசன்னு வச்சுருக்குறாங்க, நான் வந்த பிறகு செய்ய சொல்லுங்கன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவங்க நேராக ஓடுறாங்க. விஷயம் தெரியுமா பீவிட்ட என்னாச்சு? நான் போய் ரசூல்லா காதில் தான் சொன்னேன், திட்டாத என்ன நீ. ரசூல் சொன்ன அவங்க வந்து மொத்த பேர் சொல்ல படையே வந்துக்கிட்டு இருக்கு, எதுக்கு வருது ரொட்டி சிக்கி. நாமளா இருந்தா தூரத்துல சொல்லிட்டு ஓடிடுவோம். ஏன்னா ரொட்டி சுடுற பேலன்னா கிட்ட இருக்குது, பல்லு ஆஸ்பத்திரியும் கிடையாது, பல்லு கட்டுறதுக்கு ஏற்பாடு அந்த காலத்தை கிடையாது. அடிச்சாங்கன்னா என்னத்துக்கு, நாம தூரத்துன்னு சொல்லிட்டு ஓடிடுவோம். அவங்க கிட்ட போய் கொஞ்சம் தைரியமா சொன்னாங்க. அந்தம்மா கேட்டாங்க, நீங்க யாருக்கு சொன்னீங்க? நான் ரசூலுல்லாஹ்க்கு தான் சொன்னேன். என்ன சொன்னீங்க? நீங்க வாங்கன்னு தான் சொன்னேன். அத்தனை பேரையும் அழைச்சது யாரு? அத்தனை பேரையும் அழைச்சது ரசூலுல்லாஹ். அப்ப ரசூலுல்லாஹ் நம்ம விருந்தாளி, அத்தனை பேர் ரசூலுல்லாஹ் விருந்தாளி. நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? உட்காருங்க. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜி, இருலோக ரட்சகர், இருலோக சக்கரவர்த்தி ஜி, ஈருலகத்தினுடைய பேரரசர் எங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. தங்கள் புனித உமிழ் நீரை தொட்டி இந்த சால்னாவில் தலை விட்டாங்க. தட்டியில் அந்த ரொட்டி மாவில் தலை விட்டாங்க. 4 பேரை கூட சேர்த்து சுடுக்க மாட்டாங்க. மாவு எடுக்க எடுக்க வருது, சால்னா அல்ல அல்ல வருது, கறியோட வருது. எல்லாரும் 2-3 கறி துண்டு வச்சு எல்லாரும் சாப்பிட்றாங்க. 10 பேரா சாப்பிட்றாங்க. சாப்பாடுல வர 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 கூட்டம் கூட்டமா சாப்பிட்டு 1500 பேர் சாப்பிட்டாங்க. கறியும் குறையில, சால்னாவும் குறையில, ரொட்டியும் குறையவே இல்லை. வந்துட்டு ஏங்க அப்படியேப்பட்ட அல்லாஹ் ரசூல் நமக்கு கிடைச்சிட்டாங்க. ஒன்று இருக்கிற உன் கல்லால் இருக்கிற 50 ரூபா காசு அல்ல 500 பேருக்கு சோறு போடுவான். நீ 1,00,000 பேருக்கு சோறு போடாலும் காசை வச்சுக்கிட்டு வீடு வச்சுக்கிட்டு 4 குழந்தைய வச்சுக்கிட்டு கலவு. என்னதான் இருந்தாலும் யோசிக்க வேண்டி இருக்குங்க.
அல்லாவும் கைவிட்டா யார் என்னை காப்பாற்றுவான்? நட பாவி, திருட்டு போயிடாது, நம்பிக்கை இல்லாதவனா இருக்குது. அப்படியாப்பட்ட ரப்ப கையில வச்சுக்கிட்டு அழுகுற, பூக்கால் அழுகுற. ரப்ப வச்சு சாதிச்சு காட்ட வேணாம். எந்த கிதாப் வருது ஹதீஸ்? ரவால் புகாரி, ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு. எடுத்து பாருங்க ஹதீஸ். இன்னொரு ஹதீஸ் சொல்ற கேட்டுக்கோ, எக்ஸ்ட்ரா போனஸ். ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு வந்து, யார் ரசூலுல்லாஹ் பசிக்குது, அடிக்கடி கிடைக்க மாட்டேங்குது சாப்பாடு. பெருமான் இப்படி ஒரு பை எடுத்தாங்க. இந்தாப்பா இந்த பை, கொஞ்சம் பேரிச்சம்பழம் தள்ளி உள்ள போட்டான். இதை வச்சுக்கப்பா, இதை வச்சுக்கோ, எப்போ பசிக்குதுனாலும் இதுல இருந்து எடுத்து சாப்பிட்டுக்கோ அப்படின்னு கையில கொடுத்துட்டாங்க. விளைஞ்சிங்களா? ஒரு கொத்து தான் போட்டாங்க. அவங்க கை உள்ள விட்டு கை பார்க்க மாட்டாங்க, உள்ள எனக்கு கை எடுத்து கொத்து எடுப்பாங்க. தாங்க யாரும் எனக்கு கொடுங்க, எல்லாம் கொடுப்பாங்க. இந்த வச்சுக்கோ, கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, வந்துகிட்டே இருக்கு. சரியான ஹதீஸ் பை, நம்பு இல்ல நம்புறீங்க? ஹதீஸ நம்புறவங்க கை தூக்கு எல்லாரும். மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ், மாஷா. வந்துகிட்டே இருக்கு, வந்துகிட்டே இருக்கு. புகாரியாது கிதாப், திருமதி ஷரீஃபுடி ஹதீஸ், ராவி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா. வந்துகிட்டே இருக்கு, வந்துகிட்டே இருக்கு, வந்துகிட்டே இருக்கு. எது வரைக்கும் வருது? சஹாபாக்கெல்லாம் வாங்கி சாப்பிடுறாங்க பறக்கத்துக்கு. கேள்விப்பட்டலாம் வெளியூருக்கு பஸ் வாங்கி பஸ் வராங்க கூட்ட கூட்டமா. பஸ்லாம் இருந்துச்சு கேட்கக்கூடாது அந்த காலத்துல, புரிஞ்சுங்களா? இல்ல பஸ் பிடிச்சிக்கிட்டு, வேன் பிடிச்சிக்கிட்டு, ட்ரெயின் பிடிச்சிட்டு வருது கூட்ட கூட்டமா. இல்ல அபூ ஹுரைரா ரசூலுல்லாஹ்வுடைய பரக்கத்து பெருச்சம்பளம் இருக்கான்னு வாங்கி பெருமானார் அல்லாஹ்ட்ட போயிட்டாங்க, வந்துகிட்டே இருக்கு. அபூபக்கர் 2.5 வருஷம் ஆட்சி செய்யறாங்க. வர்றவங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்குறாங்க, அவங்களும் சாப்பிடுறாங்க, பசியே இல்லை அதுக்கு பின்னாடி. அந்த பை வந்துகிட்டே இருக்கு. உமர் நாயகம் 10-12 வருஷம் ஆட்சி செஞ்சாங்க, வந்துகிட்டே இருக்கு. 10 வருஷமா வந்துகிட்டே இருக்கு. உஸ்மானே கனி 10 வருஷம் ஆட்சி செஞ்சாங்க, வந்துகிட்டே இருக்கு. ஏறத்தாழ 35 வருஷம் வருது. 35 வருஷம் ரசூலுக்கு வந்துகிட்டே இருக்கு, அல்ல அல்ல வருது. உஸ்மானே கனி ரலியல்லாஹு அன்ஹு கொலை செய்யப்பட்ட அன்று மதீனாவுல பெரிய கலவரம், எல்லாம் அங்க ஓடுது இங்க ஓடுது, ஜனங்க இவங்களும் ஓடுறாங்க. எங்கேயோ அந்த பை எங்கேயோ மிஸ் ஆயிடுச்சு. திரும்ப ஓடி வர்றாங்க, தேடுறான்னு கூட்டத்துக்கு காலில் மிதிச்சு தேடுறான்னு தேடினா கிடைக்கல. பிற்காலத்தில் அவங்க மூத்தா போற வரைக்கும் சொன்னாங்க, உஸ்மானே கனி மூத்தா போனாங்க, எல்லாருக்கும் ஒரு கவலை அன்னைக்கு, எஜமா போயிட்டாங்களேன்னு, உஸ்மானே கனி போயிட்டாங்களேன்னு. எனக்கு மட்டும் 2 கவலை, ஒன்று எஜமானும் போயிட்டாங்க, அந்த பையும் போயிடுச்சு. அந்த பை இன்று வரை இருந்திருக்குமானாலும் கியாமத் வரைக்கும் நாமளும் சாப்பிட்டுருக்காங்க. அந்த திருகுகளும் போயிடுச்சு, ரொம்ப கவலை. அந்த பையும் போயிடுச்சு, பேச்சம்பளமும் திங்க முடியல. அந்த திருகுகளை ஆட்ட அவங்க தஹாபி தூக்கிட்டாங்க பாரு, அதுவும் போயிடுச்சு. ஒன்னே ஒன்று மட்டும் தான் இருக்குது இப்போ வரைக்கும் சாப்பிட்றோம். என்ன சொல்லுங்க? ஜம்சம் தண்ணி. அது சும்மா அது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கால் வச்சாங்களே, இத்த பெரிய பை போட்டு எடுத்துக்கிட்டே இருக்கா, ராவா போகலாம் ராவா போகலாம் வந்துகிட்டே இருக்கு பாரு. உலகமே குடிச்சிருச்சு. ஜம்சம் தண்ணி குடிக்காதவங்க யார் கேத்துங்க? யாராச்சுங்க ஜம்சம் தண்ணி குடிக்கவே இல்லை இது வரைக்கும்? யாரா கேத்துங்க? யாருமே இல்லை, எல்லாமே குடிச்சோம். பாத்தீங்களா, உலகத்துல உள்ள முஸ்லீம் 99% குடிச்சிட்டாங்க. அவங்க போகாட்டி மாமா போயிருப்பாரு, தாத்தா போயிருப்பாரு, சின்னத்தா போயிருப்பாரு, பெரியத்தா போயிருப்பாரு, பை வந்துருக்கு. யாருமே இல்லை பாருங்க சபையில, அத்தனை பேரும் குடிச்சா வந்துகிட்டே இருக்கு, வந்துகிட்டே இருக்கு. அது ஒண்ணு நம்மள்ட்ட இன்னைக்கு இருக்குது, அல்ல அல்ல குறையாத மாதிரி. இன்ஷா அல்லாஹ் கியாமத் வரைக்கும் வரும். இங்கேயும் ஜம்சம் தண்ணி குடிச்சுக்கிட்டே இருப்போம், கியாமத்துல போய் ஹவுதுல் கௌசர் குடிப்போம். மன் ஷரிப ஹாத, யார் குடிச்சு விட்டார், லா யதுமா பஅதஹு அபதா, அதுக்கு மேல அவன் தாகமே எடுக்காதுன்றான். அந்த ஹவுதுல் கௌசர் குடிக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை அனைவரையும் ஆக்குவானா. இப்போ இந்த கதையெல்லாம் கேட்க இன்ட்ரெஸ்டா இருக்கா? இன்ட்ரெஸ்டாக சொல்றேன், அதுக்காக சொல்றேன். ஏ பை படிப்பினை பெறுங்க பை. அவ்வளோ பெரிய அல்லாஹ் நமக்கு அள்ளி அள்ளி தரக்கூடிய அல்லாஹ், கொஞ்சோன்னு ஒன்றை பலதாக ஆக்கக்கூடிய ரப்பு, சின்னதை பெருசாக்கிற ரப்பு. இத்தனும் ஜம்சம் கிணறு உலகமெல்லாம் குடிச்சு கூட இன்னும் தண்ணி வத்தல. மக்காவெல்லாம் அதான், மதீனா முழுசும் அதான். 25 லட்சம் ஹாஜிகளும் குடிக்கிறாங்க, வருஷமெல்லாம் போகக்கூடிய உம்ராக்கு செய்யக்கூடிய குடிக்கிறாங்க, தண்ணி வத்தல. பெட்ரோல் பூமியில, மண்ணெண்ணெய் பூமியில, கேஸ் வரக்கூடிய பூமியில, டீசல் பூமியில, எல்லாமே உள்ள இருந்து வருது, குரூட் ஆயில் தான் வருது. விளைஞ்சுங்களா? அதுல இருந்து அல்லாஹ் ஜல்ல ஷான் தண்ணி குடுக்குறான், குடிக்கிறான், குடிக்கிறான், அடையாடா குடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த ரப்பு தான் நம்ம ரப்பு. நம்ம ரப்பு யாரு?
நம்ம ரப்பு யாருங்க? ஜம்சம் தண்ணி கிணறு இருக்கு, அதனுடைய ரப்பு. ஜம்சம் கிணறுடைய ரப்பு. கொஞ்சம் பரக்கத் செய்வாங்க அல்லாஹ் தஆலா. அவன் கொடுக்க தயாரா இருக்கிறான். நீ சிருஷ்டிகளை நம்பாதே, இன்றும் நம்பாதே, என்றும் நம்பாதே. மனிதர்களை நம்பாதே, வஸ்துக்களை நம்பாதே. லா இலாஹ இல்லல்லாஹ் நம்பு. இந்த கோடானு கோடி சிருஷ்டிகள் இருந்து இதுவரை எனக்கு உணவளிப்பவன் யாரும் இல்லை, இனியும் எனக்கு உணவளிப்பவன் யாரும் இல்லை, இப்போதும் உணவளித்துக் கொண்டிருப்பவன் யாரும் இல்லை. அந்த உறுதியை கல்புல வச்சுக்கோ. அதுதான் இந்த மாநாட்டுடைய வெற்றி. செய்வோமா இன்ஷா அல்லாஹ். கவலையே படாது எதுக்கும். எந்த துன்பம் வந்தாலும் என் ரப்பு எனக்கு இருக்கிறான். இன்னமஇ ரப்பி சயஹ்தீனி. என் கூட என் ரப்பு இருக்கான், அவன் எனக்கு வழிகாட்டுவான். मेरा मौला के पास देरी है, अंधेरी नहीं. ये मौला இடத்துல கொஞ்சம் நேரம் கழிச்சு கொடுப்பான், ஆனா மறந்துட மாட்டான். எதுவும் லேட்டா கொடுப்பான், லேட்டஸ்டா கொடுப்பான். मेरे पास मेरे खुदा का पास देरी है, अंधेरी नहीं. देरी ना लेटன்னு அர்த்தம். अंधेरी ना மறந்துடல. அல்லாஹ் யாரும் இருட்டு இல்லை எஜமான்ட்ட கொடுப்பான். எஜமான் ஏன் தாமதமாகறான்? அது என் நன்மைக்காக வேண்டி. லேட்டா கொடுக்கணும் அவனுக்கு அவசியம் இல்லை. என்ன ஹீரோ ஹோண்டா பைக் புக் பண்ணா சார் வயசுப்படி தான் வந்துட்டு இருக்கு, உங்களுக்கு 3 மாசம் ஆகுங்கிறானோ. இப்போ உற்பத்தி பண்ணிட்டா கூட அல்ல உற்பத்தி பண்ணி கொடுக்கணுமா அவனுக்கு? ஒரு குள்ள மொத்த துனியா உற்பத்தி பண்ண முடியும் அல்லாஹ் தஆலா. ஒரு குள்ள என்ன எஜமா உற்பத்தி பண்ணி இந்த ஸ்டாக் நீங்க சொல்லியிருக்கீங்க, நீங்க வந்து உங்க நம்பர் வந்து 3715, 2000 ஓடிட்டு இருக்கு. இன்னும் வர வர அடுத்து ஃபோன் பண்ணா வந்து வாங்கிட்டு போங்க. ஜி மெட்டீரியல் ஸ்டார்டேஜா இருக்குது. இப்போ அல்லாட அப்படியே மெட்டீரியல் ஸ்டார்டேஜா? அவன் எல்லாமே ஒரு நொடியில கிடைச்சிருங்க. உனக்கு ஏன் கொடுக்க லேட் ஆகிறான்? அது அல்லாஹ் தஆலா எப்ப கொடுப்போனோ விளைஞ்சுங்களா தரும்போது தருவான், அவசரப்படாத. எனவே எப்ப தருவாங்க அப்ப தருவாங்க. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா காத்துரு. அதமா கொடுப்பான். கத ஜஅலல்லாஹு லிகுல்லி ஷைஇன் கதரா. ஒன்னொன்னுக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு ஒரு அளவு ஒரு நிர்ணயம் வச்சிருக்கான். அது வரும்போது தருவான், கம்பீரமா தருவான், சிறப்பா தருவான், சந்தோஷமா தருவான். நீ அதை வாங்கி வாழ்நாளெல்லாம் நன்றி செலுத்துற மாதிரி தருவான். புரிஞ்சுங்களா? பொறுமையா இரு, அவசரப்படாது. லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லு, அல்லாஹ்வை நம்பு, அல்லாஹ்வை நம்பு, அல்லாஹ்வை நம்பு. விளைஞ்சா இல்லைங்களா? அல்லாஹ் நம்மை வாழ வச்சு காட்டுவான் இன்ஷா அல்லாஹ். அஸ்பாபுகளை நம்பி வாழாது, அல்லாஹ்வை நம்பி வாழ. அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் ரஹ்மத் செய்வானாக. கலிமாவையே நம்முடைய பேச்சு மூச்சுமாக ஆக்குவானாக. கலிமாவை இரத்த நாளங்களில் ஓட செய்வானாக. கலிமாவுடைய வாழ்க்கையை வாழ செய்வானாக. இந்த கலிமாவை எடுத்துரைத்து உலகமெல்லாம் பரப்பக்கூடியவர்களாக நம் அனைவரையும் அல்லாஹ். கலிமாவுடைய சேவை செய்வோமா இன்ஷா அல்லாஹ்? இங்கு கற்ற ஞானங்களை இப்போ உலகத்துக்கு சொல்லுவீங்களா? குறைஞ்சபட்சம் உங்க குடும்பத்தாருக்கு, உங்க தெருக்காரங்களுக்கு, அந்த அஷீரத்துக்கள், அக்ரபீன், ஒரு நெருங்கிய சொந்த பந்தங்களுக்கு, ஊர் மக்களுக்கு சொல்லுங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் எத்தி வைங்க, எத்தி வைங்க, எத்தி வைங்க. இஹ்லாஸா செய்யுங்க, அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பான். காசு பண்ண நோக்கமாக்காதீங்க. சொன்னா என்ன வருமானம் வருதுன்னு பார்க்காதீங்க, அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹ் ரப்பாக்கி வாழும். குறிப்பாக இருக்கக்கூடிய உலமாக்கள் குலஃபாக்களுக்கு அதான் செய்யுதுன்னா, லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு வேலை செய்வது தான் என் வாழ்க்கையின் 24 மணி நேரம் வேலையாக்கிங்க. அல்லாஹ் நம்முடைய இருலோக வாழ்க்கையை சிறப்பாக ஆக்கி வைப்பானாக. இதே போன்று இன்னும் பல மஜ்லிஸ்களில் நடத்தக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்குவானாக. இன்னும் ஊர் உலகமெல்லாம் போய் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்வதற்கு அல்லாஹ் நம்ம தௌஃபீக் செய்வானாக. எங்களுடைய இர்ஃபானி ஷாஹிப்ல அஜ்மான் அவர்களுக்கு எல்லாம் நீண்ட வயது ஆஃபீஸ் சலாம் கொடுப்பானாங்க. பிரானிமாவுக்கும் எல்லாம் நீண்ட வயது ஆஃபீஸ் சலாம் கொடுப்பாங்க. வந்திருக்கக்கூடிய நம்ம அனைவரையும் எல்லாம் மன்னிப்பானாங்க. வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும், அனைவரும் குடும்பத்தாருக்கும் ஆஃபீஸ் சலாமத்தோடு நீண்ட வயசு எல்லாம் கொடுப்பானாங்க. வாழும் காலம் எல்லாம் கலிமாவை அறிந்து விளங்கி சொக்கி மகிழ்ந்து ஊறி திளைத்து கலிமாவுடனே மரணித்து கலிமாவுடனே அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் நல்ல தந்தல் புரிவானாக. சொர்க்கத்திலும் கலிமாவுடைய நல்லடியாரோடு சேர்த்து வைப்பானாக. கபரிலும் கலிமாவுடையவர்கள் சேர்த்து வைப்பானாக. ஹஷரிலும் கலிமாவுடையவர்கள் சேர்த்து வைப்பானாக. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சொர்க்கத்திலே அமர்ந்த அவர்களையும் அவர்கள் ரப்பாகிய அல்லாஹ்வையும் கண்டு கழிக்கக்கூடிய நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நசீபாக்குவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.